வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் லியோ. வணக்கம் சார். நேற்றைய தினம் அந்த உதயநிதி கைது செய்யப்பட்டார். அதோட தொடர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நேற்றைய தினம் காவல் நிலையத்துக்கு, தஞ்சாவூரில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார். கொண்டு செல்லப்பட்டோடனே அங்கே போகிற வழியில் ஒலக்கூரில் உணவு வாங்கி கொடுத்தாங்களே, அதை விட்டீங்க. உலக்கூரில் உணவு வாங்கி கொடுத்தாங்க, உளுந்தூர்பேட்டையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அப்படி வரிசையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுவதும் திமுக காரர்கள் முழுவதும் ஆர்ப்பாட்டம், சில இடங்களில் கடையெல்லாம் மூட சொன்னாங்க. நேற்றைய தாவேக அரசு எடுத்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? அது யாருக்கு பொலிட்டிக்கல் கைன் அமைஞ்சது? பொதுவாக லெமன் சோறு 20 ரூபா சோறு ஏதாவது 30 ரூபாய்க்கு வாங்கி தருவாங்க. அவருக்கு மட்டும் என்ன சார் மினி மீல்ஸு கேட்டிருந்தா நமக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க. தனித்தனியாக இதை பிரித்து பார்க்க வேண்டும். பொலிட்டிக்கலாக இது யாருக்கு கெயின் அப்படின்னா, அதிகமான கெயினை அடைந்தது தனிப்பட்ட முறையில் உதயநிதி. ஏனென்றால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு நீர் யானை போல படுத்து உறங்கி கொண்டிருந்தது திமுக. தாவேக ஆட்சிக்கு வந்ததை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் கத்தினார்களே, துடித்தார்களே தவிர கட்சி ரீதியாக செயல்பாடுகள் என்று எதுவுமே இல்லை. அந்த கட்சியை மறுசீரமைப்பு செய்வதா இல்லையா என்று கூட மிகுந்த குழப்பத்தில் இருந்தார்கள். தேர்தல் தோல்வி ஆராயறதுக்கு ஒரு குழுலாம் அமைச்சாங்க. அந்த குழு அறிக்கை கொடுத்தே 1 மாதம் ஆகுது. அந்த அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுப்பதா இல்லையா என்பதையே யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இடைத்தேர்தல் முடியட்டும், பார்த்து கொள்ளலாம் அப்படின்ட்டு செய்தி வந்துச்சு. இப்போது இந்த தேர்தல் முடிவுகளை மனதில் வைத்து இளைய தலைமுறையினருக்கு நிறைய வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று ஒரு பேச்சு உதயநிதி தரப்பிலிருந்து கசியவிடப்படுகிறது. அது பெரும்பாலானோருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்தாலும் பெருசுங்கெல்லாம் விடாது. இந்த ஐபி, கே நேரு, துரைமுருகன், ஏவா வேலு அவங்க செட்டு சின்ன பசங்களாம் வந்துட்டாங்கன்னா நமக்கு மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதை ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்திற்கு சென்னை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் சேகர்பாபுக்கு கீழ் 5 தொகுதிகளோ 4 தொகுதிகளோ வருகிறது. 6 தொகுதி 6. அதை குறைச்சி ஒவ்வொரு மாவட்ட செயலாளரின் கீழும் 2 தொகுதிகள் மட்டும் என்றுதான் அந்த மறுசீரமைப்பு பரிந்துரைத்திருந்தது. சேகர்பாபு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தார். இப்போது இந்த உதயநிதியின் கைது மற்றும் விடுதலை சம்பவம் உதயநிதியின் கரத்தை கட்சிக்குள் வலுவடைய செய்திருக்கு. சேகர்பாபுலாம் நேற்று பக்கெட்டை தூக்கிட்டு இங்கேருந்து திருச்சி செங்கிப்பட்டி வரைக்கும் போயிட்டு கூடவே வந்தார் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். சீக்கு கொலையாக இருக்கக்கூடிய திரு வேலு உடம்புல அவ்வளோ நோவை வச்சுக்கிட்டு இங்கேருந்து திருச்சி வரைக்கும் போயிட்டு தஞ்சாவூர் வரைக்கும் போயிட்டு கூடவே திருப்பி சென்னைக்கு மீண்டும் நள்ளிரவு அவர் தனது தந்தையை கட்டித்தழுவும் வரை கூட இருந்து பார்த்து கொண்டார். இப்போது உதயநிதிக்காக அந்த கட்சியில் ஒவ்வொருவரும் குரல் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். வேறு வழியே இல்லை. சபரீசனே போயிட்டார் சார். சபரீசன் போயிட்டார். சபரீசனுக்கும் அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு அதிகார போட்டி இருக்கிறதுக்கு சபரீசன், கனிமொழி, அதுக்கப்புறம் உதயநிதி தான் சொன்னாங்க. அப்படிப்பட்ட சபரீசனே போயிட்டாருன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே அவரோட கை. ஸோ ஒரு குடும்பமும் சரி கட்சியும் சரி ஒரு சாலிட் ஃப்ரண்ட்டை காட்ட வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ கட்சியும் போகிற வழி பூரா ஆட்களை சேர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துவது, காவல்துறையின் வாகனங்களை மறிப்பது அப்படின்ற வேலையெல்லாம் ஈடுபட்டார்கள். தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்திற்குத்தான் உதயநிதி அழைத்து வரப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து ஆயிரக்கணக்கான திமுகவினரை அங்கே கூட்டி விட்டார்கள். இதை பார்த்த பிறகுதான் காவல்துறை அங்கே போனால் பெரிய லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆகிடும், வண்டியை விட்டு இறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உதயநிதி அழைத்து சென்ற வாகனத்தை செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்று, அது திருச்சிக்கும் தஞ்சைக்கும் நடுவில் இருக்கிறது, செங்கிப்பட்டிக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று 2 மணி நேரம் 3 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு திருப்பி அனுப்பினர். கட்சி ரீதியாக உதயநிதிக்கு இந்த கைது சம்பவம் ஒரு பெரிய பலத்தை அளித்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். தாவேக பார்வையிலிருந்து இதன் மூலம் அவர்கள் அடைந்தது என்ன என்று பார்த்தால் 2-3 விஷயங்களை சொல்லலாம். முதல் விஷயம், உதயநிதியோட இந்த ஆர்ப்பாட்ட ஸ்பீச்சை பலர் சரியாக கவனிக்கவில்லை. உதயநிதியார் அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி, ஆபாசம் என்பதை தனது டிஎன்ஏவிலேயே கொண்டிருக்கக்கூடிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த கைது சம்பவத்தின் மூலமாக வலுவாக தாவேக என்ற கட்சி அம்பலப்படுத்தியிருக்கிறது. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பீச்சு உதயநிதி கைதுன்னு சொன்னோன்னே எந்த ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் தேடி பார்த்தாங்க. தேடி பார்த்துட்டு அவங்கவுங்க ஆளுகள் 4 துப்புனாங்க. அண்ட் இப்படி ஒரு ஸ்பீச்சுக்காக ஒட்டுமொத்த கட்சியே சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு வீரரை காப்பாற்றுவது போல துடிதிடித்து வீதிக்கு வருகிறது, கூட்டம் சேருகிறார்கள், ரோட்டில் பைக்கில் போகிறவங்களாம் அடிக்கிறாங்க. ஏன்னா எங்கள் தலைவனை கைது பண்ணிட்டாங்க, நீ பாட்டுக்கு இப்படி போறியே என்று. நேற்று அரெஸ்ட் பண்ணுறப்ப இங்கே சென்னையில் அமல்ராஜ் சார் அடித்தது பார்த்தீங்களா? பார்த்தேன். நல்லா அருமையாக போட்டு 2 சாத்து சாத்தினார். ஏண்டா அங்கே கைது பண்ணி கூட்டிகிட்டு போக முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நீ லாங் ஜம்ப் போயிட்டு இருக்கிறியாங்க என்று பேரிகேடை வர உடைக்கிறேன் என்று 2 சாத்து சாத்தினார். அரசியல் ரீதியாக இவர்கள் திமுகவை மக்களிடையே மேலும் அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். சரி, அந்த கைதுக்கு பிறகாவது உதயநிதி நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை
என்று ஏதாவது பேசுவார் என்று நான் எதிர்பார்த்தேன். அங்கே செங்கிப்பட்டியிலிருந்து திருச்சிக்கு வந்துட்டு திருச்சி விமான நிலையத்தில் பேசும்போது முதல்வரை ஓடுகாலி முதல்வர் என்று விமர்சித்தார். கவனிச்சிருப்பீங்க நீங்கள். இங்கே 2 பேருமே கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள் தான். ஓடுகாலின்றது யாரப்போ சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு பெண்கள் குறித்த வசை சொல், அதுவும் ஒழுக்கக்கேடான பெண்களை குறித்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். ஓடி போயிட்டார் சிஎம்னு சொல்லிட்டு போங்க. இந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறீங்க? 1. 2, எனக்கு பொண்ணு இருக்குது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் மனைவியுடன் தான் நான் வசிக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா என்ன அப்படி வளர்க்கல, என் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் இல்லை, எனக்கு ஒரு தங்கை இருக்குது, எல்லாம் இதையெல்லாம் சொல்கிறாரே தவிர நான் பேசுனது தப்பு தாங்க, மன்னிச்சிருங்க, முடிஞ்சு போச்சா, பெரிய மனுஷனாக இருப்பார் இல்லையா? அது வரல. நான் பேசுனதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? நான் பேசாத ஒரு விஷயத்த கட் காப்பி பேஸ்ட் பண்ணி. சரி, தடயவியல் பரிசோதனைக்கு இதை அனுப்ப வேண்டியது தானே? நீங்களே எடுத்து அதை போடுங்க, உங்கள் ட்விட்டர் ஹேண்டில் போடுங்க, இதாங்க நான் பேசுனதுன்னு போடுங்க. அப்போது உதயநிதிக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும் முட்டாள்னு ஒரு எண்ணம் இன்னும் இருக்கிறது இல்லையா? ஸோ இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் என்பதை இந்த சம்பவம் அம்பலப்படுத்தி இருக்கிறது. இப்படி அம்பலப்படுவதற்கு இந்த கைது தேவையாக இருந்திருக்கிறது. திருப்பி அது பேசினார், அப்புறம் வார்த்தை பயன்படுத்தினாரா? அதுக்கு பிறகு எந்த இடத்துலையும் ஆமாங்க தப்பாக பேசிட்டேங்க, ஸ்லிப் ஆகிடுச்சுங்க, முடிஞ்சு போச்சு, வரல, எங்கள் அப்பா அம்மா என்னை அப்படி வளர்க்கல அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா அப்படி தான் உன்னை வளர்த்துருக்காங்க சொல்லக்கூடாதான்னு பார்க்குறேன். இல்லைப்பா, வேற என்னப்பா சொல்லுப்பா நீ. இல்லை, அவங்க தாத்தா காலத்துலேருந்தே அப்படி தான். அப்படி தானே இருக்குது, உங்கள் குடும்பமே அப்படிப்பட்ட குடும்பம், அப்படி தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. ஃபஸ்ட்டு வாட்டி 2019 பொதுத் தேர்தலில் போய் சவுத் மெட்ராஸ் கேண்டிடேட்டுக்கு பிரச்சாரம் பண்ணுன்னா அப்போ போய் இவங்களுக்கு ஓட்டு போட்டால் அழகான எம்பி கிடைப்பாங்க நீ பேசி அறிவு இருக்கா உனக்குன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கால் நடுவில் பூந்து எடப்பாடி முதல்வரானாருன்ட்டு நீங்கள் பேச மாட்டீங்க. அதுக்கப்புறம் மீட்டிங்கில் பேசினாரா? நீங்கள் எப்படி சீட்டு வாங்கி கொடுத்தீங்க சேப்பாக்கத்தில்? பாமக கூட செட்டிங்கை போட்டு திருவல்லிக்கேணியை பாமகவை கேட்க வச்சு பிரசாந்த் கிஷோர் போட்டி போட வேணாங்க உதயநிதினு சொல்கிறாரு, செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போகிற கோச்சுக்க கூடாதே என்று கூப்பிட்டு சேப்பாக்கத்தில் கொடுக்க சொல்லுங்கள். எவனோ பீகார்கள்லேருந்து வந்தவன் வந்து நம்ம பிள்ளைய போட்டி போடக்கூடாதுன்ட்டு எப்படி சொல்கிறது என்று அந்நியார் கோபப்பட்ட பிறகு அப்படித்தான் இவருக்கு சீட்டு கிடைத்தது. உங்கள் அப்பா அம்மா அப்படி தான் வளர்த்துருக்காங்க உங்களை. இது தவறு என்று நீங்கள் சிறு வயதிலேயே திருத்தப்பட்டிருந்தால் இப்போது இப்படி பேசிவிட்டு அதை நியாயப்படுத்த மாட்டீர்கள். ஏனென்றால் உங்கள் குடும்பத்தில் யாருக்குமே இது தவறில்லை. உங்கள் தாத்தாவோட வரலாறுலாம் எடுத்தோன்னா இந்த ஷோ கன்றாவியான ஷோவாக மாறிடும். அதனால் நான் பேசாமல் இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். அதனால் உங்களுக்கு இன்னைக்கு இந்த மொமெண்ட் வரைக்கும் இது தவறுன்னு தெரியல. ஆபாச பேச்சுகளையும் இரட்டை அர்த்த பேச்சுகளையும் இந்த சமூகம் ஒதுக்க தொடங்கிவிட்டது, இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்றதே உங்கள் மண்டையில் இன்னும் ஏறல. தலைமுறை மாறுது இல்லை சார்? மாறுது, எவால்வ் ஆகிட்டே இருக்கோம்ல. வெஸ்டர்ன் அப்படியே அடாப்ட். 3ஆம் பாலினத்தவரை ஒரு காலத்தில் நம்ம எப்படி அழைச்சிக்கிட்டு இருந்தோம்? வார்த்தையே கிடையாது அதுக்கு, சரியா? வார்த்தையே இல்லை. இன்னைக்கு அவர்களுக்கு என்று ஒரு வார்த்தையை காயின் பண்ணி அழகாக சொல்கிறோம். உடல் குறைபாடு உள்ளவர்களை நாம் அழைத்து கொண்டிருந்த வார்த்தையை இப்போது பயன்படுத்துவதில்லை இல்லையா? இவால்வ் ஆகிட்டே வருது சொசைட்டி. பல முறை நம்ம நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கேன் நான், பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஒரு பீரியடில் இந்த கவுண்டமணியோட காமெடி வெறும் பாடி ஷேமிங், கரெக்டா? அது ட்ரெண்டு ஒரு பீரியடில், அதைத்தான் மக்கள் ரசிச்சாங்க. இப்போ மக்கள் அதை எதுக்குறாங்க. அப்போ காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, சமூகம் மாறுகிறது. இது உங்க மண்டையில ஏற மாட்டேங்குது. திருப்பி வந்து நான் அப்படி பேசவே இல்லைன்ட்டு சாதிச்சிங்கன்னா அப்போ பார்க்குறவன்லாம் முட்டாளையா? எங்களுக்குலாம் அறிவு இல்லை, கண்ணு இல்லை, காது இல்லை. ஸோ அரசியல் ரீதியாக திமுகவை அம்பலப்படுத்துவதற்கு இது உதவி இருக்கிறது. இந்த கரூர் கூட்டத்தில் அந்த பணி நியமனம் வழங்கும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் தோக்கடிச்சதோட போதாது, திமுக நீங்கள் முழுசாக ஒழிச்சு கட்டணும்னாரு. அதற்கான ஒரு நகர்வாக இதை பார்க்கலாம். ஸோ இப்படி இரட்டை அர்த்தத்தில் பேசி பெண்களை கொச்சையாக பேசி நாங்கள் உங்களிடம் வாக்கு கேட்டு வருவோம் என்றால் மக்கள் புறந்தள்ளுவார்கள், விரட்டுவார்கள், தாக்குதலையும் தொடுப்பார்கள் என்பதை திமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் புரிந்து கொள்ளப் போவதில்லை. அந்த வகையில் மக்களிடமிருந்து அந்நியப்படுத்துவதற்கு தாவேகவுக்கு இந்த கைது சம்பவம் உணர்த்தி இருக்கிறது. இப்போ அந்த டிசிஷன் வந்து எடுக்கக்கூடியவர் முதல்வர் தான். ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ இல்லை ஐஏஎஸ் அதிகாரியோ வந்து கைது பண்ணுங்க, இந்த மாதிரி ஆக பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிட்டு சொன்னால் எந்த அதிகாரியும் போய் இல்லை எந்த காவல் நிலையத்திலையும் இருந்து வந்து அரெஸ்ட் பண்ண போகிறதில்ல. இந்த விஷயத்த முதல்வர் வந்து அதிகாரிகள் எப்படி பாஸ் பண்ணார், அதிகாரிகள் வந்து எது கைது அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்டிருப்பாங்க. எப்படி வந்து அந்த ப்ராசஸ் நடந்தது? முதல் நாள் இரவு இன்றைக்கி தினமலரில் கூட நியூஸ் வந்திருக்கு. உதயநிதியோட இந்த ஸ்பீச் விவாதிக்கப்பட்டு கைது செய்தே ஆக வேண்டும் என்று ஆலோசகர்களால் ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முக்கிய ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி. நான் இந்த ஆப்ரேஷனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் என்று ஜான் ஆரோக்கியசாமியும் உளவுத்துறையும் மட்டும்தான் இந்த ஆப்ரேஷனை டாப் டு பாட்டம் ஹேண்டில் பண்ணது. HOPF மே பி இந்த லூப். நள்ளிரவு 12 மணி வாக்கில்தான் மத்திய மண்டல ஐஜிக்கு தகவல் சொல்லப்பட்டு எஃப்ஐஆரை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போதே சென்னை காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்க வேண்டும். அப்போ சொன்னால் லீக் ஆகிடுமா? அதனால் காலை 6 மணிக்கு தான் சென்னை காவல்துறைக்கு தகவல் சொல்லப்படுகிறது. அங்கேருந்து டீம் வரும், ஃபோர்ஸு நீங்கள் தான் கொடுக்கணும் என்று சொல்லியதும் 2 மணி நேரத்தில் ஃபோர்ஸ், இவ்வளோ பெரிய ஃபோர்ஸை மொபிலைஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி. உங்களுக்கு என்ன ஆயுதப்படையில் தான் வரும்? ஆயுதப்படையில் தான் வரணும். எல்லாம் முதல் நாள் எஸ்காட்டுக்கு போயிட்டு வருவான், நம்மளை கூட்டு போல ஊரா எஸ்காட்டுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட்டில் இருப்பான். புதுசாக வரவேன் டியூட்டிக்கு 7-8 மணிக்கு தான் வருவாங்க. 8 மணிக்கு தான் வருவாங்க.
வண்டி ரெடி பண்ணோம். நமக்கு போலீஸ் வண்டி பார்த்துருக்கீங்களா, வேன், ஒரு எஸ்கார்ட் வேன் இருக்கும். இவங்களெல்லாம் மொபிலைஸ் பண்ணோம், ஆர்மரியிலேருந்து வெப்பன் எடுக்கணும், கூட்டு டைம் டிராவல் இருக்கு, எல்லாம் இருக்குது. இதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும். 5:30 6 மணிக்கு தான் சொல்கிறாங்க. இன்னொன்று, கைது செய்ய தஞ்சாவூர் காவல் நிலையத்தை தேர்ந்தெடுத்ததே தவறு. தஞ்சாவூர் காவல் நிலையத்தை தேர்ந்தெடுத்தால் வழியில் எத்தனை டோலை நீங்கள் கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒவ்வொரு டோல்லையும் 2000 பேரை கூட்டுறதுக்கு திமுகவில் முடியுமா, முடியாதா? முடியும். சரி, குறைந்தது காலை 5 மணிக்கு கொண்டு சென்றிருக்கலாம் அல்லவா? இன்னொன்று, நம்மளெல்லாம் பிடிக்க நள்ளிரவு தானே வராங்க, நள்ளிரவு போக வேண்டியது தானே. என் பெரிய வீட்டுக்கெல்லாம் நள்ளிரவு போக மாட்டீங்களா? அண்ட் பெரிய மனிதர்கள், செல்வந்தர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் எல்லாம் சட்டம் மயிலிறகால் தான் வருடி கொடுக்கும் என்பது இந்த அரசுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். எல்லாருமே முன்ஜாமீன், ஜாமீன் எல்லாம் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். கோர்ட்டில் போய் முன்ஜாமீன் பெட்டிஷன் விசாரணைக்கு வரும்போது அக்யூஸ்ட் அரெஸ்டட்னா அப்படியே அந்த பெட்டிஷன் தூக்கி உரம் போட்டுருவாங்க கோர்ட்டில். அரெஸ்டடு பெயில் போட்டு வாங்கிப்பா, அவ்வளோதான். இந்த வழக்கில் என்ன நடந்தது என்றால், காலை 10:20க்கெல்லாம் நீதிபதியிடம் சென்று முறையிட்டு விட்டார்கள். இந்த மாதிரி சின்னவரை கைது செய்து விட்டார்கள். முன்ஜாமீன் எங்கேயா பெட்டிஷனு என்று கேட்டிருக்க வேண்டும். நாங்கள் தாக்கல் செய்கிறோம், அது வரும், நீங்கள் அவசர வழக்காக விசாரியுங்கள். பெட்டிஷன் இல்லாமல், பெட்டிஷனே இல்லாமல் எஃப்ஐஆர் காப்பி இல்லை, எப்படி ஏபி போடுவேன்? ஃபேர் காப்பி இல்லாமல், பெட்டிஷன் இல்லாமல், பெட்டிஷனே இல்லாமல் ஜட்ஜிட்ட போய் பேசிட்டாங்க. ஏன்னா ரெப்ரசென்ட் பண்ணது 2 சீனியர் கவுன்சில் எம்பிஸு. ஜட்ஜை 12 மணிக்கு எடுத்துக்கொள்கிறேன், அதுவரை கைது செய்யாதீர்கள். உடனே அதுக்குள்ளே அவங்க போலீஸு அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போய்ட்றாங்க. 12 மணிக்கு வழக்கு விசாரணைக்கு வரும்போது 12 மணிக்கும் ஜாமீன் பெட்டிஷன் தயாராகவில்லை. பெட்டிஷனை ஃபைல் பண்ணல, பண்ணிட்டாங்க. நம்பர் ஆகி ப்ராசஸ் ஆகி வரணும்ல. பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணு, நம்பர் அதுக்கு 3 நாள் ஆகும் ஹைகோர்ட்டில். எனக்குலாம் 2 வாரமாக எடுத்தது. வந்து மறுபடியும் தள்ளி வைப்பாங்க. எனக்கு உண்மையிலே வருத்தமாக இருக்குது சார். செந்தில் பாலாஜி அவர்கள் பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் அடுத்த நாளே வருது. அது அடுத்த நாள்னா அன்றைக்கி ஃபைல் பண்ணுறா, நீ சாயந்தரம் வருது. இது இங்கே ஹைகோர்ட்லன்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட்லேயே அப்படி வருது. நம்ம ஃபைல் பண்ணால் 1 வாரம் 2 வாரம் ஆகும். ஸோ நமக்கெல்லாம் இதான் நிலைமை. பணக்காரர்களுக்கு வந்து அதானே உண்மை. அது உண்மை. எப்படி இந்த பெட்டிஷனே ஃபைல் பண்ணாமல் போய் சொல்கிறாங்க, நான் 12 மணிக்கு எடுத்துக்கிறேன்றது. திருப்பதியில் இந்த சிறப்பு தரிசனம் மாதிரி அதே தான். நீங்கள் நேராக போய், ஆமாம், 12 மணிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு போய் கேட்டால், இல்லை இன்னும் பெட்டிஷன் வரல, நம்பராகி வரல. சரி, 2 ஆளுக்கு எடுத்துக்கொள்கிறேன். மக்களின் பார்வைக்கும் நீதித்துறையின் பார்வைக்கும் விட்டு விடுவோம். இருக்கிறத ஆஸ் இட் இஸ் நம்ம சொல்லிடலாம். இதற்குள் ஒலக்கூர் காவல் நிலையத்தில் அவருக்கு நீ சொன்ன அந்த மினி மீல்ஸ் வழங்கப்படுகிறது. சரி, அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க. உதயநிதி இஸ் அன் அக்யூஸ்ட், ஹீ இஸ் அண்டர் அரெஸ்ட், ஹீ இஸ் அண்டர் தி இன்ஸ்பெக்டர்ஸ் கஸ்டடி. உதயநிதி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறீங்களா, டூர் கூட்டு போகிறீங்களா? உள்ளே பறந்தாமல் சேகர் பாபுலாம் இதுக்கு சொல்லுப்பா, டூராக கூட்டு போவீங்க? உள்ளே விட்டதும் இல்லாமல் ஃபோன் யூஸ் பண்ணி எல்லாம் வீடியோ எடுத்துக்கிருக்காங்க. அங்கே ஒருத்தர் செல்ஃபி போடுறான் பார்த்தியா? உதயநிதி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு செல்ஃபி போடுறான். வண்டியில் உட்காந்துருப்பேன், இந்த குண்டாஸ் போர்டுக்கோ இல்லை கோர்ட்டுக்கோ போகும்போது வண்டியில் உட்காந்துட்டு பக்கத்தில் மாலதி நின்று பேசுனாங்கன்னா கற்றுவாங்க, வந்து பேசக்கூடாதுங்க. டோல்கேட்டில் டீ கொடுக்குறாங்க சார் வெளியிலேருந்து. அப்போ என்ன டூர் கூட்டு போனீங்களா? நான் திரு மகேஷ்குமார் அகர்வால் அவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன், காவல்துறையோட ப்ரொஃபஷனலிசத்தை மறந்துட்டீங்களா நீங்கள்? டூராயா கூட்டு போகிறீங்க? இல்லை அவங்களும் அக்யூஸ்டா? எப்படி வண்டியில் ஏற்றுறீங்க சிவிலியனை? நம்மளோட மாவட்ட செயலாளர் பதவியை பறிக்க பார்க்குறாரு உதயநிதினு சொல்லிட்டு கத்தி எடுத்து சரக்குன்னு ஒரு போடு போட்டிருந்தாருன்னா, உதயநிதியை சேகர் பாபு போட்டிருந்தா என்ன பண்ணுவேன்? கட்சிக்காரன்னு விட்ற, என் மாவட்ட செயலாளர் பறிக்கிற போலீஸ் குத்திட்டாங்கன்னு சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு போடு போட்டிருக்காரு, என்ன பண்ணுவீங்க? அவங்களாம் செக் பண்ணீங்களா? போலீஸா நீங்கள் டூராக கூட்டு போகிறீங்க? அக்யூஸ் மாதிரி நடத்தணும். யாராக இருந்தாலும் அக்யூஸ் தானே. ஸ்டேஷனில் சொந்த ஜாமீனில் விடுவிக்கும் வரை உதயநிதி அந்த தஞ்சாவூர் ஈஸ்ட் இன்ஸ்பெக்டரோட கண்ட்ரோலில் தானே இருக்காரு. அவ எப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறீங்க? இப்போது காவல்துறை தங்களின் ப்ரொஃபஷனலிசத்தை இழந்து விட்டது. எனக்கு அவமானமாக இருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சேன்னு சொல்லிக்கிறதுக்கு. டூர் மாதிரி கூட்டு போகிறீங்க, அவங்க அங்கேருந்து வீடியோ எடுத்து போடுறாங்க, ஒருத்தன் உட்காந்து செல்ஃபி எடுக்கிறான், அங்கேருந்து தகவல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அடுத்த இடத்துலலாம் இங்கே வண்டி இங்கே வருது அங்கே வருது, மொபைலைஸ் பண்ணுங்க, கூட்டத்தை சேருங்கன்னு. போலீஸாக நீங்கள் எல்லாம் எதுக்கு உங்களுக்கு யூனிஃபார்மு? விஜய்க்கு எதுவும் தெரியாதுன்றதுனால ஏமாத்துறீங்களா? ஜெயலலிதா கருணாநிதி இருந்தால் அப்படி கூட்டு போவீங்களா? ஏன் நம்ம கூட்டு போகும்போது ஃபேமிலி எல்லாம் பக்கத்தில் குறைச்சி கூட்டு போக வேண்டியதானே? அதான் சார், பக்கத்தில் நின்று பேச விட மாட்டாங்க. இவர் உதயநிதிக்கு எப்படி இந்த சலுகை கொடுக்கப்பட்டது? ஸோ இந்த அரெஸ்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு முடிவு எடுத்திருந்தால் காலையில் 5 மணிக்கு உதயநிதி வீட்டு கதவை தட்டியிருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் 4 மணிக்கு தட்டியிருக்க வேண்டும். வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அரெஸ்ட் உங்களுக்கு கையில் தோணா முடிஞ்சு போச்சு. வேற என்ன, வக்கீலுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்க. சரியான திட்டமிடல் இல்லை சார். ஆமாம், ஜான ஆரோக்கியசாமி போன்ற அதிமேதாவியிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்தீர்கள் என்றால் இப்படித்தான் சென்று முடியும். ஒரு ஐஏஎஸ் பதவியில் சேர்பவரையும் ஒரு ஐபிஎஸ் பதவியில் சேர்பவரையும், ஐபிஎஸ் பதவியில் ட்ரைனிங்கில் என்ன நல்லா இருக்குது தெரியுமா? ஸ்டேஷனில் பாரா பார்க்கணும் தெரியுமா? ட்ரைனிங்கில் ஒரு ஐஏஎஸ் விஏஓ வேலையை பார்க்கணும், ஒரு நாளைக்கு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வேலையை பார்க்கணும், தாசில்தார் வேலையை பார்க்கணும், பிடிஓ வேலையை பார்க்கணும், ஜட்ஜு வேலையை பார்க்கணும். இதற்கெல்லாம் பிறகுதான் நீங்கள் மாவட்ட ஆட்சியராகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராகவும் தகுதி பெறுகிறீர்கள். எதுக்கு? ஒரு மாவட்டத்தை நிர்வகிக்க. எதுவுமே தெரியாமல் நிர்மா சோப்புக்கு பிராண்ட் பில்ட் பண்ணிட்டு இருந்த ஆளை கொண்டு வந்து நீங்கள் ஒரு மாநிலத்தை நிர்வாகம் செய்யும் பொறுப்பை இப்படி தூக்கி கொடுத்தீர்கள் என்றால் இப்படி தான் ஆப்ரேஷன் போடுவீங்க. நீங்கள் இதை பண்ணுங்க. எல்லாம் உங்கள் ஆஃபீஸர்ஸ் தானே, நீங்கள் தேர்ந்தெடுத்து நியமித்த அதிகாரிகள் தானே. அதில் ஒருத்தர் நம்பாமல் ஒருத்தர்கிட்ட மட்டும் சொன்னால் போதுன்ட்டு உங்கள் பேச்சை யார் கேட்கிறாரோ நீங்களும் அவரும் மட்டும் சேர்ந்து முடிவெடுத்து காலையில் 8 மணிக்கு அனைவருக்கும் தெரிகிறது. 8 மணிக்கு ஊருக்கே தெரிந்து விட்டது, கட்சிக்கு தெரிந்து விட்டது.
இப்போ எப்படி தூக்கிட்டு போவீங்க? போய் மதியம் 2:15க்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது அவரை ரிமாண்ட் செய்யும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. ரிமாண்ட் செய்யும் எண்ணம் இல்லாமல் எதற்காக தஞ்சாவூர் அழைத்து செல்கிறீர்கள்? தஞ்சாவூர் ஆய்வாளர் சென்னை வந்திருக்கிறார் அல்லவா? சென்னையிலேயே அந்த கேள்விகளை கேட்க வேண்டியது என்ன? கேட்டுக்கலாமா? கைது செய்ய போறேன்னு சொல்லிட்டு தான் உதயநிதி அவர்கள்ட்ட கையெழுத்து வாங்க. அரசு அவங்களை கைது வாங்கினீங்களா? அப்புறம் மதியம் போய் 2:15க்கு சொல்றீங்க அவரை ரிமாண்ட் செய்யும் எண்ணம் எங்களுக்கு இல்லை, விசாரிக்க வேண்டும் என்பது எங்களது எண்ணம்னு. இப்போ வந்திருக்க தஞ்சாவூர் இன்ஸ்பெக்டர் வீட்டிலே விசாரிக்க வேண்டியது தானே? இல்லை, ஏன் சார் அந்த திடீர் சருக்கு கொலாஸ் பண்ணிட்டாங்க, பின்வாங்கிட்டாங்க. ஒவ்வொரு டோல்லையும் கூட்டம் எவ்வளோ கூடுதுன்றது தெரியுது. அரெஸ்ட் பண்ணி வந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக பொருள் வைக்கிறோன்னு வச்சுட்டு போயிருக்கலாம் சார். எது வேணாலும் பண்ணலாம்ப்பா. நீங்கள் தானே ஸ்டேட்டு. செங்கல்பட்டில் எஃப்ஐஆர் போடுங்க, இல்லைன்னா இருக்கவே இருக்கார் 11th மேஜிஸ்ட்ரேட், அதில் அங்கே எஃப்ஐஆர் போடுங்க. சேட்டு நந்தபாக்கத்தில் தான் இருக்காரு, சேட்டுக்கிட்ட சொல்லி எஃப்ஐஆர் போடுங்க. இங்கே உட்காந்து பேசுனதுக்கு தமிழ்நாடு முழுக்க எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்களா சார்? போட்டனால ஒரு யூடியூப் வீடியோவுக்கு தமிழ்நாடு பூரா போட்டிங்கல்ல எஃப்ஐஆர், இங்கேருந்து கன்னியாகுமரி கூட்டு போனீங்கல்ல, போடுங்க. அப்போ தாவேக அரசுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த முதல்வர் எதையும் கண்டுகொள்ள மாட்டார் என்றதுக்காக இப்படி மொக்க எஃப்ஐஆர் போட்டு கவர்மெண்ட்டையும் மொக்க அவங்க வைக்கிறீங்களா? இந்த அதிகாரிகளிடம் பொறுப்பை ஒப்படைத்திருந்தாலே சரியாக செய்து முடித்திருப்பார்கள். ஒரு ஜான் ஆரோக்கியசாமி தன்னை நிழல் முதல்வராக கருதுகிறார் அல்லவா, அவரு நான் பார்த்துக்கிறேன் இந்த ஆப்ரேஷன் என்று பண்ணி தான் இன்றைக்கி போய் முட்டு சந்தில் போய் நிற்கிறீங்க. இதனால் நீங்கள் அச்சீவ் பண்ணது என்ன? நான் அந்த பொலிட்டிக்கலாக நீங்கள் அச்சீவ் பண்ணதை, இந்த விஷயத்தை அவங்க அம்பலப்பட்டாங்கன்றதை தாண்டி நிர்வாக ரீதியாக அரசுக்கு இது தோல்வியா இல்லையா? தோல்வி. இங்கே அரெஸ்ட் பண்ணி ஒரு நாளாக ஜெயிலில் வச்சுருவோம். ஆமாம், அந்த போடுற எஃப்ஐஆர் இங்கே போடுங்க. சென்னையில் நம்மளாம் கூட்டு போய் காலையில் 4 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் வீட்டில் கதவை தட்டி நிப்பாடல. என்னையும் மாலதி ரிமாண்டு பண்ணும்போது, நான் மாலதி இன்னும் இந்த ஒரு டிரைவருங்கெல்லாம் ரிமாண்டு ஆகும்போது விடிகாத்தால 4:30. என்னையும் கோர்ட்டு எப்பயும் ஆசிஸ்வலாக வந்து 10:30 தான் திறங்க. எனக்கு 7 மணிக்கு கூட்டு போய் ரிமாண்ட் பண்ணாங்க வீட்டில். பண்ணல. அதை ஏன் உதயநிதி விவகாரத்தில் நீங்கள் செய்யவில்லை? சீமை ஏமாத்துறீங்களா நல்லா பண்ணுறோன்னு சொல்லிட்டு? அதுவும் அவரை போய் நள்ளிரவில் போய் எழுப்பியிருக்கீங்க, காலை கடன் கூட கழிக்கவில்லை. இப்படி நள்ளிரவில் எழுப்பினால் அவர் என்ன செய்வார்? ஸோ இதிலிருந்தெல்லாம் தாவேக அரசு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ சோர்ந்து கடந்தவங்களை உஸ்பேத்தி விட்டீங்களா? நீங்கள் அவங்களை தனிமைப்படுத்துறது அது இதெல்லாம் வேற. தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் எவ்வளவு கூட்டம் கூடியிருந்தது என்று பார்த்தீர்களா இல்லையா? இது எதுக்கு? காலையில் அரெஸ்ட் பண்ணி சாயங்காலம் 6 மணிக்கு தஞ்சாவூருக்கு கூட்டு போனால் கூட்டம் சேருமா சேராதா? சேரும். அதை யோசிக்க வேணுமா நீங்கள்? ஃபஸ்ட்டு எதுக்கு தஞ்சாவூரில் போட்டிங்க ஃபேரு? அவ்வளோ அப்படி ஐடியா மணியா நீங்கள்? ஸோ இதிலிருந்தெல்லாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது போன்ற ஆப்ரேஷன்களை அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளிடம் கொடுத்து செய்ய வேண்டும். இன்னொன்று, இது போன்ற வழக்குகளில் நீதிமன்றமும் ஜாமீனில் விடத்தான் செய்யும். பெரிய ஆள் இதில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு வாங்க. நேற்று இந்த பெயில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்தபோதே நீதிமன்றம் அந்த தீர்ப்பிலேயே எழுதுகிறது, முன்ஜாமீன் மனு நிலுவையில் இருக்கும்போது கைது செய்யப்பட்டால் முன்ஜாமீன் மனு அதோட அவ்வளோதான். இருந்தாலும் நீதிமன்றத்திற்கு இதிலும் ஜாமீன் கொடுக்க அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரம் ஏன் சாமானியர்களுக்கு பயன்படுத்தப்படுவதில்லை? சாமானியர்கள் என்றால் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ஜாமீன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்க. நாங்கள் லோயர் கோர்ட்டில், அதை மறந்துடாத, இந்த பெட்டிஷன் ஹைகோர்ட்டில், லோயர் கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட்டை போட்டு மேஜிஸ்ட்ரேட்டை டிஸ்மிஸ் பண்ணி அதுக்கு ஒரு 10 நாளா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதுக்கப்புறம் செஷன்ஸ் கோர்ட்டு ஒரு 10 நாளா, அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டு 30 நாளாச்சா? நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது தான், நாங்களும் மறுக்கவில்லை. இதை ஏன் சாமானியர்களுக்கு நீங்கள் கொடுப்பதில்லை? என்ன இளங்கும் வில்சன் வந்து நின்னாங்கன்னா சட்டம் வேறு குரலில் பேசுமா? எங்களுக்காக ஆஜராகும் சாதாரண வழக்கறிஞர்கள் பேசினால் சட்டம் வேறு மாதிரி பேசுமா? அதில் சார் அரெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, அதில் பேசுகிறார் சார், நான் விவசாயிகளுக்காக பேசினேன், விவசாயிகள் மத்தியில் அது பெரும் எழுச்சி ஏற்பட்டது, அதை திசை திருப்பவே என் கைது அப்படின்றார் சார். என்ன மாதிரி எழுச்சி ஏற்பட்டது என்பதை நாமும் பார்த்து கொண்டு தான் இருந்தோம். விவசாயிகளுக்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் போராடி நான் சிறை செல்ல வேண்டும். அதாவது நம்மளெல்லாம் அவ்வளோ முட்டாள்னு உதயநிதி நினச்சினுக்கிறாரு. அவர் என்ன பேசினார், எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்றது இதெல்லாம் புரியாத அளவுக்கு அங்கே எல்லாரும் மக்கு பசங்க. சொல்ல நேற்று என்னாச்சு, என் கூட வந்து ஒரு வேலை செய்கிறான் ஆங்கரா, அவங்க அம்மா கால் பண்ணி உதயநிதி எதுக்கு இப்போ அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்குறான். அவன் என்கிட்ட சொல்லலாம், ப்ரோ நான் என்னன்னு ப்ரோ சொல்லுவேன். போதுமா சொல்ல நீங்கள் பொம்பளை கேஸில் அரெஸ்ட். அதாவது விவசாயிகளுக்காக நான் குரல் கொடுத்து சிறை சென்றேன் அப்படின்னு சொன்னால் விவசாயிகள் எல்லாம் பாரியா எப்பேற்பட்ட விவசாயி மகன் அப்படின்னு நினச்சிக்குவாங்களாம். கரும்பு காட்டுக்குள்ளே கேன்வாஸ் போட்டு நடந்தவர் தானே உங்கள் அப்பா, உங்கள் ஃபேமிலி பற்றி தெரியாதே? எங்க போன வருஷம் பயிர் ஃபுல்லாக வந்து மலையில் அடிச்சு தலைமைச் செயலகத்துக்கு அந்த பயிரை கொண்டு வந்து பாத்தியா? ஞாபகம் இருக்கா? தலைமைச் செயலகத்துக்கு சாம்பிள் கொண்டு வந்து அங்கே வச்சு பார்க்குறாரு. ஓ இதான் பயிரா, அந்த ட்ரேல வச்சு. இங்கே எப்பேற்பட்ட விவசாய ஆதரவு குடும்பம் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். ஸோ தாவேக அரசு இது போன்ற விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உதயநிதியை கைது செய்வதற்கு வழக்கா இல்லை, தலைமறைவாக சுற்றுகிறார விசாகன் பிடிங்க, கன்ஃபெஷன் வாங்குங்க. எதுக்குயா ரத்தீஷ்க்கு எதுக்குயா நீ மெசேஜ் அனுப்பிச்ச? என்ட்ரி கால எத்தனை கேஸ் வாங்குறேன்ட்டு ரத்தீஷ்க்கு நீ எதுக்கு மெசேஜ் அனுப்பிச்ச வாட்ஸ்அப்பில்? சொல்லு. ரத்தீஷ் யார்? உனக்கு ரத்தீஷ் எப்படி தெரியும் என்று கேட்டால் சொல்ல போகிறார். குறிஞ்சி இல்லத்தில் முத்துசாமி என்னை அழைத்தார், நான் சென்றேன். முத்துசாமி முன்னிலையில் துணை முதல்வராக இருந்த உதயநிதி இந்த தம்பி என்ன சொல்கிறாரோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்க என்று சொன்னார். அதன்படி அவர் சொன்ன கம்பெனிக்கு நான் ஆர்டர்ஸை கொடுத்தேன் என்று அவரிடம் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குங்கள். ஏற்கனவே தான் விசாகன் ஒப்புதல் வாக்குமூலத்தை அமலாக்கத்துறையிடம் வழங்கியிருக்கிறாரு. அந்த ஆவணம் தான் உங்களிடம் இருக்கிறது. அதில் கன்ஃபெஷன் வாங்கி போடுங்க, சம்மன் பண்ணுங்கள் உதயநிதியை, அதில் கைது பண்ணுங்க.
எது தடுக்கிறது உங்களை? இந்த மேட்டரில் சார் விசாகன் அவர்களே எஃப்ஐஆரில் போட்டு சேர்த்துருக்காங்க. சேர்த்தோன்னே நீங்கள் சொன்னீங்க லுக் அவுட் நோட்டீஸ் விடுங்க, அவர் தப்பிச்சு போயிடுவார்னு சொல்லிட்டு. என்ன சார் எல்லா விஷயமும் கோட்டை விட்டா என்னதான் சார்? அங்கே லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கல, ரத்தீஷ்க்கு இன்னும் லுக் அவுட் சர்க்குலர் கொடுக்கல. அப்பொழுது அத்தனை அதிகாரிகளும் சேர்ந்து கொண்டு முதல்வர் விஜயை ஏமாற்றுகிறார்களா என்பதை முதல்வர் தான் ஆராய வேண்டும். சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டோம். அடுத்ததா புகாரி அவர்கள் கைது செய்யப்பட்டார். இப்போ அவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு சார். சஸ்பென்ஷன் ஆட்டோமேட்டிக்லி வில் ஹேப்பன். கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கு 24 மணி நேரம் ஆச்சுன்னா சஸ்பென்ஷன் இஸ் ஆட்டோமேட்டிக்கு. ப்ரிசனில் சஸ்பென்ஷன் ஆர்டரை சர்வ் பண்ணியிருப்பாங்க. புகாரி 40 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறார் என்று அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்த தொகை குறைவு. புகாரி என்ன செய்திருக்கிறார் என்றால், இந்த மார்வாடி இருக்கார்ல அகில்குமார் மாதம் 2 லட்சம் ரூபா வாங்கியிருக்காரு. இது போக அவ்வப்போது தீபாவளி பொங்கலுக்கு 5 லட்சம் கொடு 10 லட்சம் கொடுன்ட்டு போனஸா இவன் பணம் கொடுக்கறதுக்கு மறுக்கிறான், சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான்னு சொன்ன உடனே ஒரு ஆளை விட்டு ரெக்கமெண்டேஷனுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறார். அவர் யார் என்றால் பிரபல ரவுடி காதுகுத்து ரவி. யார்கிட்ட ரெக்கமெண்டேஷன் போகிறாங்க தெரியுதா? ஸ்பெஷல் டீம்னு போட்டுக்கிட்டு இதே வேலையை தான் இவங்க பூரா சுற்றுறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. காதுகுத்து ரவிக்கிட்ட சொல்லி, காதுகுத்து ரவி ஐயா புகாரி என்ன சொல்கிறாரு அது கொடுத்துரு, இல்லைன்னா நான் ஒன்று தூக்கிடுவேன். அவர் தூக்குறதுக்கு முன்னாடி சிபிஐ அதிகாரிகளுக்கு ஒரு முக்கியமான லீடை நான் கொடுக்குறேன். ஆம்ஸ்ட்ராங் வழக்கை விசாரிக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகளுக்கு. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேருக்கு மேல் சந்தேகத்தின் அடிப்படையில் குற்றவாளிகளாக விசாரிக்கப்பட்டிருக்கிறார். புகாரி யார் யாரையெல்லாம் விசாரித்திருக்கிறாரோ அவர்களிடமெல்லாம் ஒரு வீடியோவை காட்டுகிறார். அந்த வீடியோவில் என்ன இருக்கிறது என்றால், சுட்டு கொள்றதுக்கு முன்னாடி திருவேங்கடத்தை வச்சு எடுத்த வீடியோ. அது 20 செகண்ட் ஓடுற வீடியோ. திருவேங்கடம் ஒரு ஷெட்டுக்கு பக்கத்தில் பாடி எடுத்தாங்களா, அந்த ஷெட்டுக்கு பக்கத்தில் திருவேங்கடத்தையும் கூட இன்னொருத்தனையும் நிற்க வச்சு வீடியோ எடுத்திருக்காங்க. உயிரோடு இருக்கான் திருவேங்கடம். பார்த்து என்கவுண்டர் சுட்டாச்சு, ஒன்றையும் சுட்டுருவேன் என்கவுண்டரில் இதே மாதிரி இன்ட்ராகேஷன் பண்ணுறாரு அவர். ஸோ திருவேங்கடம் கொலை செய்யப்பட்டான். திருவேங்கடம் சம்பவ இடத்திலேயே உயிரோடு இருந்ததற்கான சான்றும் ஆதாரமும் யாருடைய மொபைலிலோ சுற்றி கொண்டிருக்கிறது. புகாரியின் மொபைலை சென்னை காவல்துறை பறிமுதல் செய்திருந்தால் அதை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். கூடுதலாக இந்த புகாரி இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிற அல்லவா வழக்கு, பணம் கேட்டு மிரட்டினார்னு, இந்த எஃப்ஐஆரும் சிபிஐக்கு போகணும். ஏன்னு சொல்கிறேன், அந்த அகில்குமார் இருக்கார்ல, அவரை என்னன்னு சொல்லி மிரட்டினார் புகாரி. ஆம்ஸ்ட்ராங் கேஸில் ஒன்று அக்யூஸ் ஆகிடுச்சிருவோம். நம்பர் லிங்க் ஆகிருக்குல்ல, அதனால் நான் உனக்கு சேர்த்துருவேன். ரைட்டா? ஆம்ஸ்ட்ராங் கேஸில் புகாரி ஒரு விசாரணை அதிகாரி இல்லையா? அப்போ ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் சாட்சியை கலைத்த வழக்கு அல்லது சாட்சியை மிரட்டிய வழக்கு தானே இது. அப்போது ஆம்ஸ்ட்ராங் புலன் விசாரணையோடு தொடர்புடைய வழக்கு தானே இது. இது மாதிரி எத்தனை பேரை மிரட்டி, எத்தனை பேர்கிட்ட இந்த வீடியோ போட்டு காட்டி, எத்தனை பேர்கிட்ட புகாரி மிரட்டி பணம் வாங்கியிருக்காங்கன்ற உண்மை நமக்கு எப்படி தெரியும்? செல்வ பெருந்தகிட்ட இதே மாதிரி ஒரு வீடியோவை காமிச்சு பெரிய அமௌண்ட்டாக போட்டிருந்துருக்கலாம். சேகர்பாபு கிட்ட இப்படி ஒரு வீடியோ காமிச்சு பெரிய அமௌண்ட்டாக போட்டிருந்துருக்கலாம். உண்மையான அக்யூஸ்ட் நீ தான். ஆனால் உன்னை இப்போ கைது பண்ண முடியாது. கைது பண்ணாமல் இருக்கிறதுக்கு பெரிய அமௌண்ட்டாக வெட்டு. பாரு உன் பேரை சொல்லிட்டான். சொல்லாமே இது மாதிரி சொல்லி வருண்குமார் வாங்கினது இல்லையா? ஸோ இந்த எஃப்ஐஆரையும் தமிழக அரசு, புகாரி மீது உள்ள எஃப்ஐஆரையும் தமிழக அரசு சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். அதோடு ஏற்கனவே இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை விசாரிக்கக்கூடிய சிபிஐ அதோடு சேர்த்து இதையும் விசாரிப்பது தான் முறையாக இருக்கும். ஸோ சமயத்தில் சென்னையில் நடந்த அந்த மெடல் பரேட்டில் நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். அதில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக வருண்குமார் இருந்தார். அவங்களோட மனைவி இருந்தாங்க. அவங்க ஏற்கனவே டெல்லிக்கு டெபுடேஷனில் போயிட்டாங்க. ஸோ அவங்க இங்கேயே வந்திருக்காங்க சார். திமுக ஆட்சி காலத்தில் பரிந்துரைக்கப்பட்ட பதக்கங்களை இப்போது முதல்வர் வழங்கினார். அதுக்காக நடந்த பரேடு, ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண மெடல்ஸு, அதுக்கான பரேடு. அந்த பரேடில் கலந்து கொள்வதற்காக வருண்குமார் வந்திருந்தார். அவருடைய மனைவியும் வந்திருந்தார். எப்படியாவது முதல்வர் கரங்களில் மெடல் வாங்கிவிட வேண்டும் என்று கணவன் மனைவி இருவரும் கடுமையான முயற்சிகள் செய்து, இன்னும் அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளின் தொடர்பை பயன்படுத்தி முதல்வர் பதக்கம் வழங்க வேண்டிய பட்டியலில் உள்ள அதிகாரிகளில் இவங்க 2 பேரையும் சேர்த்துக்கிட்டாங்க. விஜய் டர்ன்னு 2 பேரையும் அடிச்சிட்டார். சீரியஸாவா? ஏன் யாரோ சொல்லி அடிச்சாரா? அவ்வளோ அடிச்சாரா? அவருக்கே தெரியாதா? எதுக்கு பார்த்து காட்டுக்கு போடுறாரு? அடிச்சுட்டு நான் கொடுக்குற லிஸ்ட்டில் இது வேண்டான்ட்டார். ஸோ அந்த மாதவரத்தில் மாடு மேய்ப்பவர் கையால் நீங்கள் இருவரும் மெடல் வாங்குங்கள் என்று, இந்த மாதவரத்தில் மாடு மேய்கிற ஆள்கிட்ட தான் மெடல் வாங்கியிருக்காங்க 2 பேரும். ஆனால் பக்கத்தில் நிற்பது போல் இருவரும் இந்த அந்த புகைப்படம் இருக்குல்ல, இந்த புகைப்படம் ஃபோட்டோகிராஃபர்லாம் செட் பண்ணி எடுத்துட்டாங்க பக்கத்தில் நின்று. பட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பக்கத்தில் தான் நிற்பாங்க, எடுத்துட்டாங்க. இதை வைத்து கணவன் மனைவி 2 பேரும் அதிகாரிகள் மத்தியில் முதலமைச்சர் ஆட்சியில் ஏற்படும் அனைத்து சிக்கல்களுக்கும் வருண்குமாரை தான் கலந்தாலோசிக்கிறார். இரவு நேரங்களில் திடீரென்று முதல்வரிடமிருந்து அழைப்பு வருகிறது. இந்த மாதிரி இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, இதை எப்படி சரி செய்வது? இல்லை காட்டுக்குள்ளே போனால் டவர் கிடைக்காதே சார். இதை கேட்கணும் கேட்குற அதிகாரி கேனையாக இருந்தால் இது அதிமுக ஆட்சியிலையும்
நம்பர் 1 ஆகுறாரு. தாவே காட்சியிலும் வந்து நம்பர் 1 ஆகுறாரு. அருண் இல்லையா? இல்ல அப்படி பார்த்தா சார் அவ்வளவு பவர்ஃபுல்லான அதிகாரினா சென்னை கமிஷனரா போட வேண்டியது, அவர் எதுக்கு காட்டுல போடுறாங்க? சீக்கிரம் போட போறாங்க. உருட்டும் போது கரெக்டாக உருட்டணும். யாரோ உங்களை பற்றி தப்பாக சொல்லிட்டதுனால தான் உங்களை காட்டில் போட்டுட்டேன், அடுத்த ஷஃபில் உங்களை சென்னை கொண்டு வந்துடுறேன். ஸோ எதற்கு இதெல்லாம் என்று கேட்டால், திருப்பி டெண்டரில் மூக்கை நுழைப்பதற்கும் திருப்பி மணல் கடத்தலில் தலையை நுழைப்பதற்கும் தான் இந்த கணவன் மனைவி இரண்டு பேரும் இந்த தீவிர வதந்தி பரப்பலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் உளவுத்துறை கண்டறிந்து முதல்வரிடம் சொல்லும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த ஃபோட்டோஸை இவங்களா சர்க்குலேட் பண்ணுறாங்க, எல்லா இடங்களையும் சர்க்குலேட் பண்ணி சிஎம்ஏ கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டாராம், நீங்கள் எங்கே நில்லுங்கன்ட்டு. இப்போ சிஎம் உங்களுக்கு மெடல் கொடுத்த ஃபோட்டோ ஏன் வெளில வரல? இது சுற்றுதுன்னா அது வெளில வரணும் இல்லை, ஏன்னா சிஎம் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ கடைசியாக மாதவரத்தில் மாடு மேய்ப்பவரிடம் தான் இவர்கள் மெடல் வாங்கினார்கள். சிஎம் 5 வருஷத்துக்கு வருண்குமாரை அங்கிருந்து மாற்றும் யோசனையிலேயே இல்லை. நடுவில் ஐஜி ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா அடுத்த வருஷம் எண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வருஷம் எண்டு ஆர் நெக்ஸ்ட் இயர், அதுக்கு அடுத்த வருஷம். ஆனாலும் ஐஜி அதிரடிப்படை என்று அங்கேயே தான் நியமிக்கப்படுவார், அதையும் சொல்லிடுறேன். இல்ல அவர் பேர் வேற கே நேரு அவர்கள் ஏதோ ஊழல் குற்றச்சாட்டுல அவர் நேம் வேற விசாரிக்கு நான் பேர் இருக்கு, அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு தூக்குங்க, முதல்ல புகாரிக்கு பக்கத்து செல்ல அடைங்க. விட்டீங்கன்னா இப்படி தான் வதந்தி பரப்பிட்டு இருப்பாங்க 2 பேரும். அடுத்து இந்த தலைமைச் செயலகத்தில் உட்காந்து நீர்வளத்துறையில சத்யபிரதாஸ் அவர்கள் வந்து போஸ்டிங் ஃபுல்லாக காசு வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். அது தொடர்ச்சி மாற்றம் நடந்துச்சு சார். அது தொடர்பாக வர இன்னைக்கு ஜூனியர் விகடனில் செய்தி வந்திருக்கு சார். வந்திருக்கிறது. அண்டு நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த ஊழல் அதிகாரிகள் குறித்த அனைத்து தகவல்களும் முதல்வருக்கு சென்று சேர்ந்து கொண்டிருக்கின்றன. நான் ஒரு ப்ரொடியூசர் சொன்னேன்ல, ஆமாம் சார். அந்த ப்ரொடியூசர் மூலமாக செல்வது மட்டுமல்லாமல் மத்திய அரசும் முக்கியமான ஆலோசனைகளை சொல்லி கொண்டிருக்கிறது. அதையும் சொல்லிடுறேன். யாருக்கு? தமிழக அரசு, தமிழக அரசு. பிஜேபி இவங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு நியூ கவர்மெண்ட், தொல்லை கொடுக்க வேணாம், திமுகனா சண்டை போடலாம், இறங்கி விடக்கூடாது, அவங்கள நிம்மதியாக ஆட்சி பண்ணவே விடக்கூடாது, புது கவர்மெண்ட்டு தொல்லை இல்லை. ஸோ ஒழுங்காக ஆட்சி நடத்த கைடு பண்ணுவோம். முக்கிய விஷயங்களில் அதிகாரிகள் நியமனங்கள் உட்பட முக்கிய விஷயங்களில் மத்திய அரசு தொடர்ந்து ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் தான் இவர் மிஸ்டர் சாகுவோட போஸ்டிங்ஸ்லாம் பார்க்கணும். அவருக்கு காத்திருப்போர் பட்டியல் வைத்தார்கள் அல்லவா, அதற்கு பிறகு புள்ளியியல் மற்றும் பொருளாதாரத்துறையின் செயலராக அவரை நியமித்திருக்கிறார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். அங்கே போய் கணக்கு மட்டும் தான் சார் போட முடியும். அது மட்டும்தான். புள்ளியியல் துறை மொக்க போஸ்ட்டு தான். போகட்டும், புது கவர்மெண்ட் வந்த பிறகு வசூலை போட்டிங்கல்ல, போங்க, போதும் உங்கள் தங்க வேட்டை. சரி, இப்போ ஜூனியர் விகடனில் வந்து ஒரு கவர் ஸ்டோரியில் அள்ளி குவிக்கும் நிர்வாகிகள் கடிவாளம் போடும் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி வந்துருக்கு. லைக் எதை வந்து நிர்வாகிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, முதல்வர் விஜய் அவர்கள் வந்து எதுக்கு வந்து கடிவாளம் போடுறாரு, எப்படி போடுறாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா நிர்வாகிகள்? 2-3 விதங்களில் நடைபெறுகிறது ஊழல். கட்சி நிர்வாகிகளே வசூலில் ஈடுபடும் சம்பவங்களும் நடக்கிறது. அமைச்சர் பெருமக்களின் பேரை சொல்லி அவர்களுக்கு கீழே பணியாற்றுபவர்கள், அவர்கள் தொகுதியை சேர்ந்தவர்கள், அவர்களது உதவியாளர்கள் வசூல் செய்யும் பணியும் நடக்கிறது. அதை பற்றி நிறைய இன்ஸ்டன்சஸ் எல்லாம் போட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த கவர் ஸ்டோரியில் எழுதிட்டு, பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்ததும் வரும் செப்டம்பரில் அமைச்சரவையை மாற்றியமைக்க திட்டமிட்டிருக்கிறார் முதல்வர் விஜய். ஹிட் லிஸ்டில் வந்திருக்கும் 8 அமைச்சர்களில் 5 பேரின் பதவிகள் பறிக்கப்படவிருக்கின்றன. 3 பேருக்கு இலாக்கா மாற்றப்படவிருக்கிறது. ராதாபுரம் சதீஷ் கிறிஸ்டபர், விருதுநகர் செல்வம், வேலூர் வினோத் கண்ணன், திருப்பத்தூர் சீனிவாச சேதுபதி, பவானிசாகர் தமிழ்ச்செல்வி ஆகியோருடைய பெயர்களை அமைச்சர் பதவிக்கு பரிசீலிக்கலாம் என கட்சியின் ஆலோசகர்களிடமிருந்து தலைமைக்கு சிபாரிசு போகிறது. லஞ்ச புகாரில் சிக்கும் கட்சியினர் யாராக இருந்தாலும் வழக்கு பதிந்து கைது செய்யுங்கள் என்று சீனியர் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் முதல்வர். ஆட்டம் போடுபவர்களுக்கு கடிவாளமிட சாட்டையை சுழற்ற ஆரம்பித்திருக்கிறார். அடங்காத அமைச்சர்கள் எல்லாம் அமைச்சரவை மாற்றத்தின் மூலம் விரட்டி விடப்போகிறார்கள் என்கிறார்கள் விரிவாக. தூய ஆட்சி மீது அவரின் கட்சிக்காரர்களே கரையை அள்ளி பூசுவதைத்தான் முதல்வரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. செப்டம்பரில் நடக்கப் போகும் மாற்றங்கள் தாவேகாவில் இருப்போரின் பலருடைய செயல்பாடுகளுக்கு சம்மட்டி அடியாக இருக்கும் என அடித்து சொல்கிறது கட்சி வட்டாரம் அப்படின்னு ஜூனியர் கவர் ஸ்டோரி வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு சில இன்ஸ்டன்சஸை நம்ம பேசியிருக்கோம். சில அமைச்சர்களே வாங்குறாங்க, சில அமைச்சர்களுக்கு தெரியாமல் வசூலில் ஈடுபடுவதும் நடக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால், சுகாதாரத்துறையில் திரு அருண்ராஜ் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். ஏற்கனவே ஐஆர்எஸ் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். விஆர்எஸ் வாங்கிட்டு வந்தவர். அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் டைரக்டர்ஸு மினிஸ்டர் கேட்குறான்னு சொல்லி இவர் பேர் சொல்லி வசூல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எனக்கு கொடுன்னு கேட்டு வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, அமைச்சர் கேட்குறாருன்னு சொல்லி வசூல ஆரம்பிச்சிருக்கேன். சில மாவட்டங்களில் இணை இயக்குநர்களுக்கு கீழே தனியார் மருத்துவமனைகளும் வரும். காசு எங்கன்னா டாக்டர் போஸ்டிங் மட்டும்தான் காசுன்ட்டு இல்லை. இப்போ இஃப் யூ ஆர் தி ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சம் டிஸ்ட்ரிக்ட்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க பணக்கார ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்துடும் இல்லை, கொடுத்துருப்பாங்க. எதுக்கு பிரச்சனை? இன்னொன்று, ஹாஸ்பிட்டல் நடத்துறது சின்ன விஷயமா? அவ்வளோ முதலீடு போட்டு நடத்துகிறவன் சீல்கள் வச்சிட்டாங்கன்னா, ஏன்னா ஜேடி தான் கம்ப்ளீட் அத்தாரிட்டி. ஒரு 2 நாட்களுக்கு முன்பு அனைத்து இணை இயக்குநர்களையும் அழைத்து ஒரு கூட்டத்தை போட்டிருக்கிறார் அருண்ராஜ். நீங்கள் யார் யாரெல்லாம் எவ்வளோ வசூல் பண்ணீங்க, யாருக்கிட்ட வசூல் பண்ணீங்க,
யார் பேரை சொல்லி வசூல் பண்ணீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் என்கிட்ட இருக்குது. நான் ஏற்கனவே அரசு நிர்வாகத்தில் பல ஆண்டுகள் பணியாற்றி விட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். அதனால் எனக்கும் இன்டெலிஜென்ஸ் கேதரிங்னா என்னென்னு தெரியும், அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்னு தெரியும், அதிகாரிங்க டிசைனாக நீங்கள் எப்படி வசூல் பண்ணுவீங்கன்றதெல்லாம் தெரியும். இதெல்லாம் விசாரிக்கிற துறையில் இருந்துட்டு தான் நான் வந்திருக்கிறேன். ஸோ எனக்கு தெரியாமல் இந்த வேலையை தயவுசெய்து பண்ணாதீங்க. இது வரைக்கும் பண்ணவங்களே ஒழுங்காக திருப்பி விட்டுருங்க. திருப்பி கொடுக்கலன்னா நானே டிவிஎஸ்சிக்கு லெட்டர் வச்சுருவேன் என்று வான் பண்ணியிருக்காரு. இவர் ஆஃபீஸராக இருந்தவர் கூப்பிட்டு அதிகாரிகளை வான் பண்ணிடுறாரு. பெரும்பாலானோர் இள வயதினராக இருக்கிறார்கள். இந்த அதிகாரிகள் இந்த அமைச்சர்களின் அனுபவமின்மையை புரிந்து கொண்டு அவர்கள் வசூலை குவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நீர்வளத்துறை ஒரு உதாரணம். அறநிலைத்துறையில் பெரிய முதல்ல ஒன்று உட்காந்துருக்கு. அறநிலைத்துறை, வணிக வரித்துறை, பத்திரப்பதிவு துறைக்கெல்லாம் சேர்ந்து வந்த உடனே 7.5 எழுத்து விட்டாங்க. பழனி கோவிலில் பத்திரத்தை பதிவு பண்ணி இந்த குமரகுருபர் அவரை தான் சொல்கிறேன். இதையெல்லாம் படிப்படியாக களையெடுக்கும் வேலைகளை முதல்வர் நிச்சயம் செய்ய போகிறார். அதான் கட்சிக்காரங்கனே பார்க்காம கடுமையாக நடவடிக்கை, பல இடங்களில் கைது இல்லையா, நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அமைச்சர்கள் மீது அதிகமான புகார்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் மாற்றப்படுவார்கள். பின்னாடி விரிவாக நம்ம பேசுவோம். கிட்டத்தட்ட ஜெயலலிதா மாடல் கவர்னன்ஸுக்கு விஜய் அவர்கள் சென்று கொண்டே இருக்கிறார் என்று தான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த அமைச்சரவை மாற்றம், அசெம்பிளி செஷனுக்கு பிறகு அமைச்சரவை மாற்றம்ன்றது அதற்கான இண்டிகேஷன் தான். அண்டு அடிஷ்னலாக இன்றைக்கி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கும் பெரும்பாலான திட்டங்கள் அதிமுகவின் திட்டங்கள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அதை பற்றி பின்னாடி விரிவாக பேசுவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னா, என் கட்சிக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த ஸ்டோரி. தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய செய்திகளும் அதைத்தான் உணர்த்துகின்றன. சார், அடுத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நியூஸ் வந்திருக்கு சார். இந்த இடையில டெண்டர் ஃபுல்லாக ரத்து பண்ணிவிட்டு மறு ஆய்வு பண்ணுறோம், அது நிதியை ஃபுல்லாக அதிகமாக வச்சுருக்காங்க, அது ஃபுல்லாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறு ஆய்வுக்கெலாம் உத்தரவிட்டாங்க. அதனால் பல திட்டங்கள் அப்படியே நின்று கிடக்கு, அதனால் மக்களுக்கு பாதிப்பு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நியூஸ் வந்திருக்கு. சாலைகள் மேம்பாடு, மெட்ரோ வாட்டர் பணிகள், நீர்வளத்துறையின் பணிகள், மின்வாரியத்தின் பணிகள், இது போல் பல பணிகள் அப்படியே தேங்கி நிற்கிறது அப்படின்னு இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியில் வந்திருக்கு. இது ஒரு சிக்கலான பிரச்சனை தான். என்னென்னா, ஏற்கனவே கொடுத்த ஒர்க்ஸு, அவுட்ஸ்டாண்டிங் பில்லெல்லாம் சரி பண்ணுற வேலையில் கவர்மெண்ட்டு ஈடுபட்டிருக்கு. அந்த ஒர்க்கை கான்ட்ராக்டர் பண்ணாங்களா இல்லையான்னு சரிபார்க்காமல் பணத்தை ரிலீஸ் பண்ணுறதுன்றது கிட்டத்தட்ட கரப்ஷனுக்கு உடந்தையாகிறது போல் ஆகும். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் சரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த பழைய ஊழலே சரி பண்ணாதப்போ புது டெண்டர் எப்படி விடுவீங்க? இப்போ இந்த இடத்துல ஒரு ரோடு போகுதுன்னா இந்த ரோடுக்கு போட்ட டெண்டருக்கு தான் ஒருத்தன் 2 கோடி அவுட்ஸ்டாண்டிங்னு வச்சுருப்பான். அதை கொடுக்காம இந்த இடத்துக்கு புது ரோடுக்கு டெண்டர் எப்படி விடுறது? இப்போது நாம் ஆகஸ்டில் இருக்கிறோம். 1 மாதத்திலேயே மழை தொடங்கிவிடும். விசித்திரமாக தமிழகத்தில் எந்த முதல்வரும் வைத்திருக்காத துறையை முதல்வர் தன் கையில் வைத்திருக்கிறார். நகராட்சி நிர்வாகத்துறையை தன் கையில் வைத்திருக்கிறார். மழையில் தண்ணி தேங்க ஆரம்பித்தோடனே விழுந்து புறாண்டுவாங்க. இப்போவே சொல்கிறேன் நான். அதுலேயும் வட சென்னை ரொம்ப பாதிக்கப்படும் சார். இப்போ எல்லா இடமும் பாதிக்கப்படும். எல்லா சென்னையும் பாதிக்கப்படும். மத்திய சென்னை, தென் சென்னை எல்லாம் இல்லை, அதிகமாக வட சென்னை பாதிக்கும். ஒன்று, முதல்வர் இந்த நகராட்சி நிர்வாகத்துறையை வேறு யாராவது ஒரு பொறுப்பான அமைச்சருக்கு வழங்கலாம், அல்லது இந்த பணிகள் அப்படியே தேங்கி நிற்கும் இந்த விஷயத்தை சரி செய்வது எப்படி என்று விரிவான நடவடிக்கை எடுக்கலாம். 2ல் ஏதாவது பண்ணலன்னா இந்த மான்சூன் வரும்போது நேரடியாக முதல்வர் பதில் சொல்ல வேண்டும். அவரோட துறை இது. இன்னொரு விஷயம் இருக்குது சார். இப்போ தென் சென்னையில் மெட்ரோ போகிறதுக்காக பாலம் கட்டிட்டு இருக்காங்க. அந்த ஒக்கியம் துறைப்பாக்கன்னு ஒரு ஏரியா இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு தென் சென்னைக்கு அந்த பள்ளிக்கரணை சிறப்பு நிலத்துக்கு அதான் ஒரு வடிகால். இப்போ அங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படியே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அது ஓப்பனாக இருக்கும், பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலுமே தென் சென்னை ஃபுல்லாக அந்த வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் அது முழுவதும் முழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் டிலே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. மழைக்குள்ளே அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஆனால் மழைக்குள்ளே அவ்வளோ வேகமாக முடிக்க முடியக்கூடிய பணியாது. ஸோ இது போன்ற விஷயங்களை எல்லாம் கவனம் செலுத்தி டிரைவ் பண்ணணும். ஏன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் இதெல்லாம் பார்க்க முடியாது. இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் பிரச்சனை இருக்குது, ரைட்டா? பார்க்க முடியாது. இதற்கு இந்த துறைக்கு வேண்டுமானால் ஒரு துணை அமைச்சர், 2 துணை அமைச்சர்கள் கூட அமைச்சு நீங்கள் நகராட்சி இதை பாருங்கள், ஊராட்சியை பாருங்கள் என்று பிரித்து கொடுக்கலாம். எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், அவர் சிஎம் ஆஃபீஸில் செக்ரட்டரி 1 செந்தில்குமார் சும்மா தான் உட்காந்துருக்காரு. அவர்கிட்டையாவது ரிப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இவரும் சிஎஸ்மே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் செக்ரட்டரி 1 என்ன இல்லை, சும்மா தான் உட்காந்துருக்காரு, அவர்கிட்டையாவது ரிப்போர்ட் பண்ணுங்கள். இது சொல்லலாம். இது போல் பிரித்து பகிர்ந்து மக்களுக்கு பணிகளை வேகமாக செய்யணும். நீங்கள் உங்களுக்கு ஒர்க்லோடு எவ்வளோன்றது பற்றிலாம் என் வீட்டு வாசலில் தண்ணி நின்றுச்சுன்னா நான் கவலைப்பட போகிறதில்ல, புரியுதுங்களா? எனக்கு என் வீட்டு வாசலில் தண்ணியை நிற்கிதுன்றது தான் பிரச்சனை. ஸோ இதையெல்லாம் முதல்வர் ஆய்ந்து சரி செய்ய வேண்டும். இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகம் ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க. முதல் பட்ஜெட்டு. ஒரு புதிய கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக, காங்கிரஸுக்கு பிறகு புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஒரு கட்சி இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்யுது. அதே போல் 198 பாயிண்ட்ஸ் இருக்குது. 2.5 மணி நேரம் இந்த பட்ஜெட் தொடர்பாக பேசியிருக்காங்க. பட்ஜெட்டில் எதிர்கட்சிகள் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னென்னா, விவசாயிகளுக்கு
முழுமையாக பயிர்க்கடன் வந்து நீங்கள் தள்ளுபடி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. குறிப்பாக அதிமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள் வந்து எங்களோட திட்டத்தை வந்து பெயர் மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திமுகவில் இருக்கவங்களும் வந்து நாங்கள் கொடுத்த திட்டத்தை பெயர் மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து கல்விக்கு அதே போல் நிதியை வந்து இந்த பட்ஜெட்டை வந்து குறைச்சிருக்காங்க. அதே போல் நம்ம முன்னாடி வந்து அரசியலே பேசியிருக்கோம், ஏஐக்கு வந்து புதிதாக பல்கலைக்கழகம் அமைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சார் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். முதலாவதாக வந்து இந்த வருஷம் மட்டும் 1.73 கோடி வந்து கடன் வாங்க போவதாக அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம எப்படி பார்க்குறீங்க சார் கடன் வாங்குறது? இந்த அரசும் வந்து கடன் தான் வாங்குது. ஏற்கனவே வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுவதற்கே கடன் வாங்கும் நிலையில் தான் தமிழக அரசின் நிதிநிலை இருக்கிறது. இதை நம்ம மறுக்கவே முடியாது. ஒரு நாளில் இந்த கடன் முழுமையாக சரி செய்யப்படவும் முடியாது, அதற்கும் வாய்ப்பில்லை. ஸோ அதுக்காக கடன் வாங்குறாங்கன்றதுனாலே நாம் விமர்சனம் செய்ய வேண்டாம். கடன் வாங்கி எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் என்பது மிக முக்கியம். இப்போ வரிசையாக பல்வேறு திட்டங்கள் சொன்னீங்க. நான் கவனித்த திட்டங்களில் சில மாணவர்களுக்கு அத்தனை பேருக்கும் மடிக்கணினி வழங்குறதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அண்ட் சைக்கிள் சார் நல்ல குவாலிட்டியானது, அதில் வாட்டர் வைக்கிற மாதிரி. முன்னாடி இந்த கவர்மெண்ட்லாம் அந்த ஹெல்மெட்லாம் தர மாட்டாங்க. ஹெல்மெட்டோட தாய் மாமன் தங்க மோதிர திட்டம், இந்த சைக்கிள் முடிச்சிடுறேன். இந்த சைக்கிள் திட்டம் 2011 அதிமுக ஆட்சியிலிருந்து திமுக ஆட்சி முடியும் வரை சுந்தர பரிபூர்ணம் என்ற ஒரே நபர் தான் தமிழக அரசின் இந்த சைக்கிள் திட்டத்திற்கு சைக்கிள் சப்ளை பண்ணி கொண்டிருந்தார். வேற யாருக்குமே சைக்கிளே பண்ண தெரியாது சார். யாரையும் இங்கே டெண்டர் எடுக்கவே வர விடுறதில்ல. 2 சைக்கிள் இருக்குது, A1 சைக்கிள், அட்லஸ் சைக்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கேன். இவரே பாடியை தனித்தனியாக வீல்கள்லாம் வாங்கி வந்து இங்கே புட்டி இந்தாங்க A1 சைக்கிள், இந்தாங்க அட்லஸ் சைக்கிள், இவரே தான் கொடுப்பார். எத்தனை கம்பெனி பிட் எடுத்தாலும் இவர் தான் சப்ளை பண்ணுவார் சைக்கிளை. ஸோ திமுக ஆட்சியில் எவ்வளவோ போராடி என்னால் அதிகபட்சம் பரிபூர்ண சுந்தரம் கோட் பண்ணியிருந்த விலையை குறைக்க முடிஞ்சு. ஒரு சைக்கிள் 1000 ரூபான்னு வச்சுக்க, உதாரணத்துக்கு 2500 போட்டிருந்தாரு. அதை நான் பேசி எக்ஸ்போஸ் பண்ணி 2500 போட்டிருந்தது 1500 குறைக்க முடிந்தது. சரியா? இந்த முறை வெளிப்படையாகத்தான் எல்லா டெண்டரையும் நடத்துகிறார்கள். அது செய்ய வேண்டும். 1. 2வது இந்த ஆடு மாடு இதெல்லாம் வழங்குகிற திட்டம் ஃபுல் மானியம் வந்து ஆமாம் சார், 100% மானியம். அது வந்து ஆதரவற்ற பெண்கள் மற்றும் திருநங்கைகள் ரொம்ப சிறப்பான திட்டம். அதுவும் ஆதரவற்ற பெண்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த தொழில் பண்ணி பொழைச்சிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல திட்டம். அண்டு காமராஜ் பேரில் பள்ளிகள் நிறைய தொடங்குறாங்க. லைப்ரரி எல்லாம் டிஜிட்டல் மயமாக்குறதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. வேறு சார் இந்த மடிக்கணினி திட்டத்தை போன கவர்மெண்ட் வந்து 4 வருஷமாக கொடுக்கவே இல்லை. லாஸ்ட் வருஷம் எலெக்ஷன் வருதுன்றதுக்காண்டி கொடுத்தாங்க. இவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம். நாமளே இங்கே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் கொடுத்தா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான். ஸோ இதை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதற்கு நிதியை ஒதுக்கி ப்ராப்பராக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது இதெல்லாம் பாராட்டக்கூடிய திட்டங்கள். அண்ட் இந்த கல்விக்கு நிதி ஒரு 2000 கோடி குறைக்கப்பட்டிருக்கிறது என்று அன்பில் மகேஷ் முதலில் வருத்தம் தெரிவித்து குரல் எழுப்பியிருக்கிறார். நீங்கள் அந்த ஏற்கனவே ஒதுக்கின 48,000 கோடியில் 28,000 கோடியாவது நீங்கள் அடிக்கிறதுக்கு தான் பிளான் போட்டீங்க. அன்பில் மகேஷ்க்கு இதான் வேலை. அதுக்கு தான் நீங்கள் நிதியை உயர்த்தினதுக்கான காரணமே அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன நீங்கள் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக நீங்கள் எவ்வளோ நிதி வாங்கினீங்க? உங்கள் நோக்கமே இதில் அமௌண்ட் அலோகேஷன் அதிகம் வந்தால் அதிக துட்டு அடிக்கலாம், அவ்வளோதானே. அரசகுமார் மாதிரி ஃப்ராடு பாய்கிட்டெல்லாம் வாங்கி திங்கிறிய நீலாம் எப்படிப்பட்ட ஆளுன்றது மக்களுக்கு தெரியும். ஏன்னா அதனால் நீங்கள் கல்விக்கு நிதி குறைந்து விட்டது என்று உங்களது நீலி கண்ணீரை மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஏன்னா இந்த நிதியை வச்சு போன கவர்மெண்ட்டில் சார் ஏதோ ஒரு ஸ்கூலில் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டு இருந்தப்போ செவரு இடிஞ்சு கிலோ வந்து இறந்து போயிட்டான். கல்விக்காக இன்னும் நிறைய செய்யலாம், அரசு செய்யும். ஒரு ராஜ்மோகன் ஆர்வம் மிகுந்த அமைச்சராகத்தான் இருக்கிறார், அது செய்வார்கள் என்று நம்புவோம். நாங்கள் ஊழல் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக டெண்டர் விடுறோன்ற இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை ஆக்சுவலாக இளைஞர்கள் வந்து அதில் பங்கு கொள்ள வேண்டும். நிறைய பழைய ஆட்கள்லாம் நிறைய பேர் டெண்டரில் இருக்காங்க. அவங்க தாண்டி புதிதாக தொழில் செய்கிறவங்க வந்து இதில் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதானே ஒரு நியாயமான தொழில் வளர்ச்சி இல்லையா? எல்லாரும் சம்பாதிக்கணும், புதுசாக வரவங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையோ ஏடிஎம்கே பீரியடில் டெண்டர் எடுத்தவங்களே தான் திமுக பீரியட் டெண்டர் எடுத்தாங்க. 2016 21 வரைக்கும் யார் டெண்டர் எடுத்தாங்களோ அதே ஆள் தான் புதுசாக டெண்டர் எடுத்தாங்க. என்ன காரணம்னு இவங்ககிட்ட போய் லாஜிக்கு கேட்டால் அவங்க தான் கரெக்டாக கட்டிங் கொடுப்பாங்களாம். புதுசாக வரவனை ட்ரெயின் பண்ணி நீ இவ்வளோ கொடுக்கணும், இங்கே கொண்டு வந்து கொடுக்கணும், அங்கே கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி உயிர் போதுங்க. ஏற்கனவே கொடுத்து பழக்கமாக இருக்குது, அதோட ஏன்பா அப்படியே டபுள் ஆக்கி கொடு. ஃப்ரெஷருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ். இன்னொன்று புதுசாக வரவே 1000 ரூல்ஸ் பேசுவேன். ஆமாம், எதுக்கு இதெல்லாம்? அதே ஆள்கிட்ட கொடு, டபுள் ஆக்கி கொடு என்று சொன்னால் ரோடு தரமாக இருக்காது, கட்டிடம் தரமாக இருக்குது, அதான் எங்களுக்கு முக்கியம், பணம் தான் முக்கியம் என்று இருந்தார்கள். இவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக புது ஆளுங்க வரட்டும் என்கிறார்கள். எல்லாம் நல்ல முயற்சி, வரவேற்கத்தக்க முயற்சி. அண்டு திமுக அதிமுக இரண்டுமே எங்களது திட்டங்களுக்கு தாவேக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டது என்ற விமர்சனத்தை 2 கட்சியின் தலைவர்களும் வைத்திருக்கிறார்கள். உதயநிதியும் வைத்திருக்கிறார். ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காங்க, பேரெல்லாம் நிறைய ஸ்கீமுக்கு மாற்றிருக்காங்க. கலைஞர் இப்போ இருக்கிற இடத்துல நிறைய இடத்துல எடுத்துகிட்டு வெற்றின்னு போட்டாங்க. எல்லா இடத்துலையும் வெற்றி அவ்வளோதான். நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம், அப்போ நாங்கள் வைக்கிறது தான் பேர். யார் என்ன நீ உங்கள் அப்பா பேர் வச்சா ஒரு பொதுவான பேர் ஆகுது, அந்த அளவுக்கு வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் இல்லையா? ஆமாம்.
இல்லை முதல்வன் திட்டம்னு இருக்கிறதெல்லாம் மாற்றிட்டு வெற்றின்னு வைக்கிறாங்க. அது மனசாட்சியே இல்லாம அப்பா எல்லாம் ஏதோ ஒரு திட்டத்தை வச்சாரு. அண்டு நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு பேனா வைக்கிறதுக்கெலாம் கவர்மெண்ட் துட்டை செலவு பண்ணுறதுக்கு பிளான் போட்டாலும் தானே நீங்கள். அதனால் எந்த அரசு வந்தாலும் மாற்றுவது தான். அண்டு இவர்களும் மாற்றுகிறார்கள். சார் அது முக்கியமானது சார். ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ வந்துட்டு தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது அதுக்கு ஒரு கதையே இருக்குல்ல சார். ஏதோ அவங்க அம்மா ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் போய் பங்கேற்றிருப்பாங்க. அந்த பெண்கள்கிட்ட ஏதோ தாலி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ டிவி கவர்மெண்ட் என்னன்னா திருமணமாகும் பெண்களுக்கு 1 சவரன் தங்க நாணயம் கொடுக்குறோம், அது கூட பட்டு புடவையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இதெல்லாம் நல்ல ஸ்கீமாக தான் இருக்குது. இது கிராமப்புறங்களில் உள்ள ஏழை மக்களுக்கு பலனளிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதற்கெல்லாம் நிதிக்கு எங்கே செல்வார்கள் என்பது தான் எனக்கு இன்னும் புரியாத புதிராக இருக்கிறது. அண்ட் ஏற்கனவே இந்த பழைய கவர்மெண்ட் கடன் வாங்கியிருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க வாங்கின கடன் எல்லாம் எதற்கு பயன்படுத்தினார்கள் என்றால் எல்லா கடன்களையும் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கும் புதிய மேம்பாலங்கள் கட்டுவதற்கும் பயன்படுத்தினார்கள். ஏன்னா அதில் தான் 20% 30% அடிக்க முடியும். இவங்க வாங்கி அது மாதிரி இல்லாமல் ஸ்கீம்ஸுக்கு செலவு பண்ணாங்கன்னா மகிழ்ச்சி தான். இன்னொரு விஷயம் மக்களுக்கு நேரடியாக செல்கிறது. இன்னொரு விஷயம், இது போன்ற ஸ்கீம்ஸுக்கு உலக வங்கியோ மற்ற வங்கிகளோ நிதி கொடுக்காது. அதையும் சொல்லிடுறேன். அந்த உலக வங்கிகள் மற்ற வங்கிகள் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எதுக்குறாங்க? இலவசமே கொடுக்கக்கூடாதுன்றாங்க. இலவசமும் கொடுக்கக்கூடாது, மானியமும் கொடுக்கக்கூடாது. நீ கட்டு எது வேணாலும் நான் கொடுக்குறேன் காசு. தட் இஸ் ஹவ் இட் ஆப்ரேட்ஸ். ஆனால் இந்த நிதிச்சுமையை எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது. அண்டு இப்போது முதல் பட்ஜெட் என்பதால் மக்கள் மன்னித்து விட்டு விடுவார்கள். அடுத்தடுத்த ஆண்டுகளில் மாதம் 2500 ரூபாய் எங்கே? வருடத்திற்கு 6 சிலிண்டர் எங்கே? மகளிருக்கு இலவச பயணம், தமிழகம் முழுக்க பேருந்துகளில் இலவச பயணம் எங்கே என்று கேட்கத்தான் செய்வார். அதற்கு தாவேக அரசு தயாராக இருக்க வேண்டும். 1 வருஷத்துக்கு வேணால் நாங்கள் ஏற்கனவே கடன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சமாளிக்க முடியும். 1 வருஷம் ஓடும் இந்த வண்டி. 1 வருஷம் ஓடும். 1 வருஷத்துக்கு வந்து சரிப்பா அவங்களே 2 வருஷம் கழிச்சு தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இல்லை போகட்டும். 1000 ரூபா கொடுக்கறதுக்கே 2 வருஷம். ஆமாம், செப்டம்பர் 2023 தான் ஈரோடு பை எலெக்ஷன். பிப்ரவரியில் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க செப்டம்பர்லேருந்து கொடுக்க போகிறோன்ட்டு, அண்ணா பிறந்த நாளிலிருந்து என்று. ஸோ அவங்களே 2 வருஷம் கழிச்சு தான் பண்ணாங்கன்ட்டு விட்டு விடுவார்கள். ஆனால் தமிழகத்தில் தாவேகவை தவிர மீதமுள்ள எல்லா கட்சிகளும் தாவேகவுக்கு எதிர்கட்சி தான். கூட்டணி கட்சின்னு கூட ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு இப்படி 1 மணி நேரம் இருக்கிற காங்கிரஸ்காரங்க விஸ்வநாதனுக்கு மந்திரி பதவி பிடுங்கினார்னா எப்படி பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் இவற்றையெல்லாம் எதிர்கொள்வதற்கு தாவேக அரசு தயாராக இருக்க வேண்டும். பட்ஜெட் பற்றி கூடுதலாக ஏதாவது இருந்தால் நாளைய நிகழ்ச்சியில் நாம் பேசலாம். ஆட்சி நடத்துவது தாவேக அரசுக்கு நிச்சயமாக எளிதல்ல. அதிமுக கூட இவ்வளோ கஷ்டம்லாம் இருந்திருக்காது. ஆனால் தாவேக அரசு அத்தனை கட்சிகளையும் சமாளித்து மக்களிடமும் நற்பெயரை ஈட்ட வேண்டும். அதற்கு நல்ல நிதி மேலாண்மையும் செய்ய வேண்டும். கட்டணங்களையும் உயர்த்த முடியாது. எல்லா வகையிலும் சிக்கல். 2011 ஆட்சி காலத்தில் தான் என்று நினைக்கிறேன் ஜெயலலிதா இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணுறாங்க அப்படின்ட்டு செய்தி வந்ததும் எல்லாம் பரபரப்பாக ஏதோ சொல்ல போகிறாங்கம்மா, ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு இருந்தோம். டக்குன்னு லைவில் வந்து இது மாதிரி மோசமான கடன் சுமை இருக்கிறது, திமுகங்க பூரா கொள்ளடிச்சிட்டு கஜானா காலியாக வச்சுட்ருக்காங்க, அதனால் வேறு வழியின்றி உங்கள் அன்னை பால் கட்டணம், மின் கட்டணம், பேருந்து கட்டணம் 3ஐயும் ஒன்றாக உயர்த்துகிறேன் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். வந்தோடனே ஊற்றினாங்க. வந்தோடனே ஒரு அறிவிப்பை வெளியிட்டு செய்தார். தேவைப்பட்டால் இந்த அரசும் அதை செய்ய தயங்கக்கூடாது. மின்வாரியம்லாம் கிட்டத்தட்ட நொடிக்கிற நிலைமையில் இருக்குது. 1.5 லட்சம் கோடி கடன் மின்வாரியம் மட்டும். என்னன்னு தெரியல, கடனில் தான் இருக்குது. 800 ரூபா கட்டிக்கிருந்தா இப்போ 1600 ரூபா வருது. அதை மின் கட்டணத்தை எங்கே உயர்த்தலாம் என்பதை பார்த்து பெருமளவு பாதிப்பு ஏற்படாமல், தொழில்கள் பாதிக்கப்படாமல் தேவையான இடங்களில் கட்டணங்களை உயர்த்தித்தான் தீர வேண்டும். கட்டணமே உயர்த்தாமலாம் நீங்கள் ஆட்சி நடத்த முடியாது. சம்பளம்லாம் எல்லாரும் ஏற்றி வாங்குறோம்ல வருஷம். சில கட்டணங்களை ஏற்றித்தான் ஆக வேண்டும். போக்குவரத்து கழகங்கள் என்ன நிலைமையில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இந்த விடியல் பயணம்னு சொல்லிட்டு பேருந்துகளெல்லாம் இவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள், நல்ல விஷயம்தான். அதற்கு போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படும் இழப்பை அரசு கொடுக்க வேண்டும் அல்லவா? அதுவும் கொடுக்கறதில்லை. ஸோ அரசு நிர்வாகம் என்பது அத்தனை எளிதல்ல. போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறையில் தான் அதிக கடன் இருக்கிறதுலேயே 2 தான் ரிட்டர்னும் வராது. அதான் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் மானியம் கொடுத்தனா ரிட்டர்ன் வராது. இப்போ விடியல் பயணத்துக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயாக போயிட்டா லோக்கலில் வராது. 100 யூனிட்டுக்கு மேலே ஃப்ரீ அப்படின்னு மின்சாரத்தை கொடுத்தாங்கன்னா அதுவும் வராது, திரும்ப வராது. பட் அதுக்கு மாற்றாக வந்து சென்ற அரசும் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ இருக்கிற அரசும் வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்காலத்தில் பண்ணுவாங்க தாவேக அரசுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஆங்கிளில் லியோ உங்கள்கிட்ட தான் கேட்கணும்னு நினச்சேன். கிட்டத்தட்ட அதிமுகவோட திட்டங்கள் எல்லாத்தையும் சுவீகரிச்சிட்டாரு. அதிமுக கட்சி தான் இனிமேல் இருக்க போகிறது இல்லையா, அதனால் நாமளே அதிமுக செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுருவோம் என்ற எண்ணத்தில் அதிமுகவின் திட்டங்கள் பலவற்றை அவர் செயல்படுத்துகிறாரா? இல்லை, நான் அதை ஆக்சுவலாக யோசித்தேன் அப்போவே. லைக் அவர் வந்து இந்த திட்டங்கள் மூலமாக தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எம்ஜிஆராக பொசிஷன் பண்ணிக்கிறார் அல்லது ஜெயலலிதாவாக அதிமுகவாக பொசிஷன் பண்ணிக்கிறார் தாவேகாவை.
ஒரு லீடராக வந்து நான் பொசிஷன் பண்ணுறதா பார்க்கல. மக்கள் மத்தியில் வந்து ஏற்கனவே அதிமுகன்ற ஒரு கட்சி ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்றாரு. ஆமாம், ஏடிஎம்கே தாவேக ரீப்ளேஸ் பண்ணி இதுதானே அவங்க தேர்தல் முழக்கமாவே இருந்துச்சு. ஆமாம், ஒன்னு திமுக இன்னொன்னு தாவேக. இன்னைக்கு கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. ஆமாம், பண்ணிட்டாங்க. நலத்திட்டங்களும் அதை நோக்கி தான் இருக்குது, அதை மையம் கொண்டு தான் இருக்குது. ஒரு 25 பேரை வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு வந்து தெருவில் விட்டு போயிட்டாங்க கட்சியை. ஏன்னா உண்மைதானப்பா, விட்டுட்டு கட்சி காலி பண்ணிட்டாங்க. கேஸ் வேற போடுறாங்க. உனக்கு ஆதரிச்சுட்டு எஃப்ஐஆர் வேற நீ போ எனக்கு போடுவியான்னு. ஸோ கிட்டத்தட்ட அதிமுகவை தாவேக ரீப்ளேஸ் பண்ண விரும்புது அப்படின்ட்டு தான் நாம் இதை பார்க்கணும். இன்னமும் இல்லை, அந்த திட்டங்கள் மூலமாக நம்ம ஈஸியாக உணர முடியுது சார். அது ஆக்சுவலாக இவங்க இந்த ஆடு மாடு திட்டம்லாம் ரிவைவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆடு மாடு ஒன்று லைக் அவங்க ஸ்கூல் பசங்களை டார்கெட் பண்ணுறாங்க. லேப்டாப் வந்து காலேஜ் பசங்களை கொடுத்து டார்கெட் பண்ணுறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து கொடுக்குறாங்க. இந்த சைக்கிளை வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அவர்களை கவரும் வகையில் வெற்றி சைக்கிள்னு பேர். வெற்றி சைக்கிள் கலர் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சு கொடுப்பாங்க பாரு. மஞ்சள் ஆரஞ்சு தான் பசலாம் மாற்றிட்டாங்க. என்ன அவ்வளோதான். அங்கேருந்தே வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ப்ளஸ் இந்த அரசும் வந்து பெண்களை மேம்படுத்தி தான் வந்து தங்களோட நலத்திட்டம். அவங்க தானே ஓட்டர்ஸ், இளைஞர்கள் பெண்கள் தானே இந்த விஜய் இந்த சேர்ல உட்கார வச்சிருக்கிறது. நியூ ஓட்டர்ஸ் ஒரு பக்கம், நியூ ஓட்டர்ஸ் ஏற்கனவே இருக்கிற பெண்கள் ஓட்டர்ஸ் ரெண்டுமே டார்கெட் பண்ணுறாங்க தாவேக அரசு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் இவங்க எப்படி டார்கெட் பண்ணுறாங்க. இவங்க அசிங்கமாக டபுள் மீனிங்கில் பேசியில் டார்கெட் பண்ணுறாங்க. பண்ண அந்த ஸ்கூல் பசங்களாம் எப்படியா மதிப்பாங்க இவங்கள? ஆக்சுவலி இது லியோ சொல்கிறது நல்ல ஆங்கிள். ஸ்கூல் பசங்கள்லேருந்து டார்கெட் பண்ணுறாங்க. அந்த திருப்பி நாங்கள் தான் ஆட்சியில் இருப்போம் என்று எல்லா ஆட்சியாளர்களும் சொல்வார்கள் தான். ஆனால் இவர்கள் பள்ளி மாணவர்களிலிருந்தே தொடர்ந்து அத்தனை பேரையும் தாவேக வாக்காளர்களாக. இல்லை, அது ஆக்சுவலாக பாகிஸ்தானில் வந்து இம்ரான்கான் வந்து கட்சி ஆரம்பித்தார். பாகிஸ்தான் இம்ரான்கான் கட்சி ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு 2 எலெக்ஷனில் வந்து தோத்தாரு. நீங்கள் வந்து பெரிய கிரிக்கெட் பிளேயரை அதை விட்டுட்டு வந்து கட்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இம்ரான்கான் என்ன சொன்னார்னா, ஆக்சுவலாக என்னோட வாக்காளர்கள் வந்து இப்போ வயசானவங்கள அடல்ட் இல்லை, ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. இம்ரான்கான் வந்து யாருன்னு அவங்களுக்கு தெரியும். ஒன்றும் 10 வயசில் நான் வந்து இங்கே வந்து பிரதமர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இம்ரான்கான். அதேபடியே வந்து பிரதமர் ஆனார். ஸோ விஜய் அவர்களும் வந்து அதை நோக்கி தான் பயணிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பட் வரக்கூடிய இளம் தலைமுறைகள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா நிறையா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ முழுக்க டிவிகேவோட தாக்கம், முதல்வர் விஜயோட தாக்கம் வந்து அவர்கள் மத்தியில் இருக்கும். இந்த திட்டங்கள் வந்து மேலும் அதற்கு வலு சேர்க்கணும்னு நான் நம்புகிறேன். நான் அக்ரி வித் யூ. கிட்டத்தட்ட அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு தாவேக அப்படின்ட்டு தான் பார்க்கணும். அவங்களும் ரிவ்யூ பண்ணுற ஐடியா அவங்க கட்சி பொதுச் செயலாளருக்கே இல்லை. அப்புறம் மற்றவர்களுக்கு எப்படி இருக்க போகுது? அவர் தூக்கி எல்லாத்தையும் நீக்கி தான் விடுவார். அந்த அடிப்படையில் தான் பெண்கள், மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள்னு ஒரு சரியான ஏஜ் குரூப்பை டார்கெட் பண்ணாங்க. ஏன்னா இனிமேல் சினிமா நடித்து கவர முடியாது, ரைட்டா? ஸோ நலத்திட்டங்கள் மூலமாக கவரலாம் என்று. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த இலவச ஆடு மாடு வழங்குறது 5 வருஷமாக நின்று போச்சு. அந்த ஸ்கீம் இல்லை இல்லையா? 21க்கு பிறகு இல்லை. ஸோ இப்போ இதை ரிவைவ் பண்ணும்போது நியூ ஓட்டர்ஸ் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஜெயலலிதாவாகவும் அதிமுகவாகவுமே தாவேக மாறுகிறது. அதை மாற்றும் பட்ஜெட்டு தான் இந்த பட்ஜெட் என்று நாம் பார்க்கலாம். அந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை மாற்றி ப்ளஸ் ஒரு பட்டுப்படவை கொடுக்குறாங்க சென்டிமெண்ட்டில். இது ஏடிஎம்கே அனௌன்ஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே தேர்தல் பிரச்சாரத்தில் அறிவித்திருந்தது. அண்டு இந்த தாலி தங்கம் ஓகே, இந்த ஒரு பவுன் ஏடிஎம்கே கவர்மெண்ட் பண்ணும்போது இருந்த விலையை விட இன்னைக்கு டபுள் ஆயிடுச்சு. ஏன் சார் அவங்க சைனா கொடுத்துருக்கலாம், ஏன் காயினா கொடுக்குறான்னு எனக்கு தெரியல. என்ன ஊருக்கு செய்கூலி கம்மி சார், டேக்ஸ் கம்மி. டேக்ஸ் இல்லை, செய்கூலி கம்மி தம்பி, செய்கூலி கம்மி. மாதம் ஆர்டர் கொடுக்கலாம். எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றதான் எனக்கு உண்மையிலேயே மலப்பாக இருக்குது. இவங்க அறிவிச்சிட்டாங்க, அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ வரும் தெரியும் இல்லை. ஸோ அதை எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்பதையெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதுலேயே அந்த பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க சார். கூவ மாற்றம் வந்து சீரமைக்க போகிறோம், அது சர்வதேச அளவில் வந்து நாங்கள் டெண்டர் கொடுப்போம், அதில் படகு சவாரிலாம் விட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். எனக்கு தெரிந்து இது சாத்தியம் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த கூவம் ஆற்றில் கலக்கக்கூடிய கழிவு நீர்களை எல்லாம் நீங்கள் நிறுத்த வேண்டும். வீட்டு கழிவுகளும் போகுது, ஆலை கழிவுகளும் போகுது, எல்லா கழிவுகளும் அதுக்குள்ளே தான் போகுது. அதை நிறுத்தாமல் நீங்கள் சர்வதேச டெண்டரை வாங்கி எப்படி போட்டு விட முடியும்? அதில் பல நாடுகள் வந்துட்டு இதே மாதிரிலாம் செய்திருக்கிறாங்கப்பா. எனக்கு தெரிந்து கூவத்தை சுத்தம் பண்ணுறதுக்குன்னு ஒதுக்கிய நிதி ஒன்று கூட உருப்படவில்லை. இல்லை, அது எல்லா பட்ஜெட்லையும் சொல்லுவாங்க. எல்லா பட்ஜெட்லையும் வந்து 500 கோடி, 1000 கோடி, 5000 கோடி. நம்ம ஜி சொன்னார் தெரியுமா, 12 வருஷத்துக்கு முன்னாடி கங்கை சுத்திகரிப்பு திட்டாங்க. கங்கையை சுத்திகரிக்கிறதுன்னு ஒரு தனி துறையை உருவாக்குனார் ஜி, தெரியுமா? சுத்தமாயிடுச்சா? இப்போ தான் போயிட்டு வந்தேன், கன்றாவியாக இருக்குது. யூபியில் போய் பார்க்கணும். உத்தராகண்டில் ஜம்முன்னு இருக்கும் ஆறு. அங்கே ஸ்டார்ட் ஆகுறதா இல்லையா? மழை அடிவாரம் வந்து உத்தராகண்ட். அங்கே போனவொடனே பாரு எப்படி இருக்குன்ட்டு. வாரணாசிலாம் போய் பாரு. இல்லை, ஏன் வந்து அதை க்ளீனே பண்ண முடியாது நீங்கள் சொல்கிறீங்கன்ற. தம்பி, இன்புட் அடைக்காமன்னு எப்படி க்ளீன் பண்ணுவேன்? தண்ணி வந்துடும், பிரச்சனை இல்லை. அங்கே இதில் காஞ்சிபுரத்தில் கம்பன் கால்வாயிலேருந்து வரும் தண்ணி, அது பிரச்சனை இல்லை. இங்கே பூரா சாக்கடை எல்லா இடங்கள்லேருந்து கொட்டிகிட்டு இருக்கும்போது எப்படி அதை நிறுத்துவேன்? எப்படி சுத்தப்படுத்துவேன்? நீங்கள் அதெல்லாம் முதல்ல பிளாக் பண்ணணும், அப்புறம் சுத்தம் பண்ணணும், அப்புறம் புது தண்ணி வரணும்.
பட் இது பண்ணவே முடியாது. இன்னொன்று பிளாக் பண்ணா அவங்க எங்க அந்த கழிவு நீரை கொண்டு போய் கொட்டுறது? அதுக்கு சுத்திகரிப்பு நிலம் நீங்க தனியா வைக்கணும், வைக்கணும். அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அது பெரிய ப்ராசஸ். இந்த திட்டம் இப்போது சைக்கிள் வாங்கும் பள்ளி மாணவன் எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிடும் சமயத்தில் வேண்டுமானால் நிறைவேறலாம். இப்போதைக்கு இது சாத்தியமில்லை. ஸோ வழக்கமாக எல்லா ஆட்சியிலையும் இந்த திட்டத்தை போடுறாங்க, நம்மளும் இதை போட்டு விடுவோம் என்று சேர்த்திருப்பார்களோ என்னமோ தெரியல. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆடன்ஸாக 2 பக்கமும் வந்து உங்களுக்கு வந்து நடைபாதை அமைக்கப்படும், அதே போல் வந்து படகு சவாரி விடப்படும் சொல்கிறாங்க. பட் எண்ணம் நல்ல எண்ணம் தான், நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பொறுத்து. எண்ணம் போல்தான் வாழ்க்கை. எண்ணம் போல் தான். நன்றி. நன்றி சார்.